ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. மேன் ஆன் எ லெட்ஜ் படம் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு கதை தான். அதே மாதிரி பில்டிங்கில் ஒரு மனுஷன் நின்றுக்கிட்டு தற்கொலை பண்ணிக்க போகிறதா சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன இருந்துச்சு, அவனை எப்படி காப்பாற்றினா அப்படிங்கிற அந்த சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த கதையிலுமே பார்க்க போகிறோம். அந்த படமே அப்படி தான் இருக்கும். இதை பார்த்து அதை காப்பி அடிச்சாங்களா, இல்லை அதை பார்த்து இதை காப்பி அடிச்சாங்களா, இல்லை ரெண்டுக்கும் இன்ஸ்பிரேஷனாக வேறு ஏதாவது ஸ்டோரி இருக்கா அப்படிங்கிற நமக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது. ஆனால் ஒரு செம்மையான த்ரில்லர் இருக்குது. அந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த கதை நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதே ஆடியோ காமிக் ஸ்டைலில் இந்த கதையை பார்க்க போகிறோம். எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கவர்னரின் நிகழ்ச்சி நிரலில் இன்று மேஜர் மற்றும் தலைமை போலீஸ் அதிகாரியுடனான மீட்டிங் இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மீட்டிங் நடத்துவதில் எல்லாம் குறைச்சலே கிடையாது. இந்த சந்திப்பின் போது சட்டம் ஒழுங்கு பற்றி விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் கடைசியில் கோக் குடித்துவிட்டு அவரவர் சம்பள உயர்வுகளை பற்றித்தான் பேசி முடிவெடுப்பார்கள். முக்கிய செய்தி: நேற்றிரவு நகரின் மையப்பகுதியில் ஒரு படுகொலை நிகழ்ந்திருக்கிறது. மாஃபியா கும்பல் தலைவன் ஹாரி மலேசியா மற்றும் அவனது ஆட்கள் இருவர் ஓக்ராவில் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். முதற்கட்ட விசாரணையில் இந்த 3 படுகொலைகளையும் ஹாரியின் தொழில்முறை எதிரிகள் தான் கைதேர்ந்த கூலிப்படை மூலம் செய்திருக்க வேண்டும் என்று நம்பப்படுகிறது. எப்படியோ ஒருத்தன் போட்டு தள்ளி கொண்டால் பூமிக்கு பாரம் குறையும். நேரம் காலை 7:35. வானிலை முன்னறிவிப்பு: இன்று வானம் மேகமூட்டம் என்று தெளிவாக காணப்படும். பொதுவாக வறண்ட வானிலையே நிலவும். ஹலோ, குட் மார்னிங். சொல்லுங்கள். ஓ எஸ், நான் இப்பொழுதே பையனை மேலே அனுப்புகிறேன். லூயிஸ், ஹேய் லூயிஸ், உனக்கென காது டமாரமாகி போய்விட்டதா? நான் கழுதியாக கத்தி கொண்டிருப்பது உன் காதில் விழவில்லையா? அப்படி அங்கே எதை பார்த்து கொண்டிருக்கிறாய்? ஓ ஜீசஸ்! அவனுக்கு புத்தி பேதலித்து விட்டதென்று நினைக்கிறேன். மறைகலன்று போகாத எவனும் இந்த மாதிரி ஒரு காரியம் செய்ய வாய்ப்பே இல்லை. உடனே ஃபயர் சர்வீஸ்க்கு தகவல் சொல். தேவைப்படும் போது ஒரு போலீஸ்காரனும் கண்ணில் தட்டுப்பட மாட்டானே. இங்கே என்னதான் நடக்கின்றது? ஏன் இத்தனை பரபரப்பு? அங்கே பாருங்கள் சார், அந்த கட்டிடத்தின் உச்சியில் ஒரு ஆள் நிற்கிறான். ஆண்டவா! கார் நம்பர் 21 to ஹெட்குவார்ட்டர்ஸ். கார் நம்பர் 21 to ஹெட்குவார்ட்டர்ஸ். இயர் ஏஜென்ட் பர்க், லில்லி ஸ்ட்ரீட்டிலிருந்து பேசுகிறேன். நான் இங்கே தேஸ்மத் பில்டிங் முன்னே உள்ளேன். இதன் 9வது மாடியில் விளிம்பில் ஒரு ஆசாமி நின்று கொண்டிருக்கிறான். தற்கொலை முயற்சி மாதிரி தெரிகிறது. ஜனங்கள் கூட்டம் கூட ஆரம்பித்து விட்டார்கள். சீக்கிரமாக ஃபயர் சர்வீஸ் ஆட்களை அனுப்பி வையுங்கள் ப்ளீஸ். அதற்கு முன் நான் பில்டிங்கினுள் சென்று என்ன மாதிரியான விவகாரம் என்று பார்க்கிறேன். ஓவர். யாரது கதவை போட்டு ஏன் இப்படி உடைக்கிறாய்? இதோ வருகிறேன். என்ன இளவுக்கு கதவில் உன் முஷ்டியின் பலத்தை இப்படி சோதித்து பார்க்கிறீர்கள்? பார்க், முதலில் என்னை உள்ளே விடுங்கள். இந்த பில்டிங்கின் உச்சியில் ஒருத்தன் நின்று கொண்டு கீழே குதிக்க தயாராகி கொண்டிருக்கிறான். என்ன விளையாடுகிறீர்களா? இன்று சனிக்கிழமை, எல்லா ஆபீஸ்களுக்கும் லீவு. பில்டிங்கில் ஒரு ஈக்காய் கூட கிடையாது. கீழே நிற்பவர்கள் எல்லாம் வானத்தில் பறக்கும் தட்டுகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கிறீர்களா மிஸ்டர்? அங்கே கொஞ்சம் பாரு. எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு கொஞ்சம் வழிவிடுங்கள். இங்கே என்ன நடக்கிறது என்று யாராவது சொல்ல முடியுமா ப்ளீஸ்? இந்த வழியாகத்தான் போக வேண்டும். வாருங்கள். பில்டிங்கின் முன்பக்கம் இருக்கும் ஆபீஸ்கள் எவையெல்லாம்? இந்த தளம் முழுவதையும் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி தான் வாடகைக்கு எடுத்திருக்கிறது. அது சரியே, அந்த ஆள் எப்படி மேலே போயிருக்க முடியும்? நல்ல கதைதான் போ. நீ என்னை கேட்கிறாயாக்கும்? இங்கே காவலுக்கு இருக்கிறவன் நீயா நானா? நிச்சயமாக யாரும் முன்பக்கமாக நுழைந்திருக்க வாய்ப்பில்லை. கதவெல்லாம் பூட்டி கிடைக்கிறது. அட கொடுமையே, யாரோ கதவை உடைத்திருக்கிறார்கள். ஹே ஜாக்கிரதை, அவன் கிறுக்குத்தனமா ஏதாவது செய்துவிடப் போகிறான். இங்கே இருந்து பார்த்தால் பயல் தெரிகிறானா? ஹலோ பிரதர், ஊரை வேடிக்கை பார்க்க உனக்கு கட்டிட உச்சிதான் கிடைத்ததாக்கும். நல்ல அளப்பா நீ. கொஞ்சம் இந்த பக்கமாக நகர்ந்து வந்தாயானால் நாங்கள் உனக்கு உதவி செய்ய வசதியாக இருக்கும். ஓ மை காட், அவன் கீழே விழ போகிறான். பயல் சும்மா ஷோ காட்டுகிறான். கடைசியில் பாருங்களேன், ஒன்றுமே நடக்காது.
நிறைய பேர் இப்படித்தான் தற்கொலை செய்ய போவதாக பூச்சாண்டி காட்டி காரியம் சாதித்துவிட்டு சுற்றியுள்ள எல்லோரையும் முட்டாளாக்கி விடுகிறார்கள். ஃபயர் சர்வீஸ் வருகிறது. நீங்க ஓரமாக வருகிறாயா இல்லையா? போப்பா, நானும் வேடிக்கை பார்ப்பேன். உதவிக்கு ஆட்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி உன்னை காப்பாற்றி விடுவோம். ஜீசஸ், நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் லெப்டினன்ட் வெப். என் ஆட்களை மேலே அனுப்பலாமா? வருங்கள், நாங்கள் முதலில் சென்று பார்க்கிறோம். வழிவிடுங்கள். ஆமாம், அவர் பெயர் ஜூலியா கெண்டால். இவரை மையப்படுத்தி டிவி தொடர் கூட உருவாக்கப்பட்டுள்ளது. எனக்கு அவரை தெரியும். யுனிவர்சிட்டியில் குற்றவியல் பாடம் சொல்லித்தரும் லேடி. சீரியலில் பார்ப்பதை விட நேரில் ரொம்பவே அழகாக இருக்கிறார். ஆமாம், அவர் பெயர் ஜூலியா கெண்டால். இவரை மையப்படுத்தி டிவி தொடர் கூட உருவாக்கப்பட்டுள்ளது. இருக்கலாம், ஆனால் டிவியில் இன்னும் அழகாக தெரிந்தார். நீங்கள் விடுமுறையில் இருக்கும்போது இப்படி அதிகாலையில் உங்களை தொந்தரவு செய்ததற்கு மன்னித்துக் கொள்ளுங்கள் டாக்டர் கெண்டால். விடுங்கள், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. எங்கள் டிபார்ட்மெண்டில் உள்ள மனோதத்துவ நிபுணர்கள் யாரையாவது நான் அழைத்திருக்கலாம் தான். ஆனால் இந்த விவகாரத்தை கையாள நீங்கள் தான் பொருத்தமான நபர் என்று எனக்கு பட்டது. தேங்க்யூ. புகழ்ச்சிக்காக இதை சொல்லவில்லை. அப்படியானால் என் நன்றியை வாபஸ் வாங்கிக் கொள்கிறேன். அதுதான் உண்மை என்று சொல்கிறேன். இந்த பக்கமாக போக வேண்டும். குட் மார்னிங் சார். ஹலோ பர்க். நீங்கள் டாக்டர் சூர்யாவை இதற்கு முன் சந்தித்திருக்கிறீர்களா? நோ, நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் பார்த்ததில்லை. உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி மேடம். ஹலோ, வெகு நேரமாக இங்கு இருக்கிறீர்களா? இல்லை மேடம், இப்பொழுது ஒரு 20 நிமிடங்களாகத்தான் இந்த பைத்தியக்காரனை பார்த்து கொண்டு இருக்கிறேன். இதுவரைக்கும் அவன் எவ்வித ரியாக்ஷனும் காட்டவில்லை. ஆனால் கீழே குதிக்கப் போகிறான் என்பதை மட்டும் உறுதியாக தெரிகிறது. இந்த நொடியில் கூட அவன் குதித்து தொலைத்திருக்கலாம். நோ, அத்தனை உறுதியாக சொல்வதற்கில்லை. அதற்கான தில் இல்லாதவர்கள்தான் அங்கேயே நின்று கொண்டிருக்கிறான். அவன் பெயர் என்னவென்று சொன்னானா? இல்லை, நாங்கள் எவ்வளவோ முயற்சி செய்தும் எதையும் கிரகிக்க முடியவில்லை. நாங்கள் என்றால்? ஹலோ, நான் கிரசன்ட். நான் தான் இந்த பில்டிங்கின் செக்யூரிட்டி. அந்த ஆள் மேலே போகும்போது நீ பார்த்தாயா? இல்லை சார், சனிக்கிழமை என்பதால் இந்த பில்டிங்கில் உள்ள எல்லா ஆபீஸ்களுமே லீவு. யாரும் முன்பக்கத்து வாசல் வழியாக உள்ளே நுழையவும் இல்லை. கீழ்த்தளத்தை செக் பண்ணினாயா? இன்னும் இல்லை சார். சரி வா, வந்து வழியை காட்டு. கமான், போய் பார்க்கலாம். நீங்கள் அவனிடம் பேச்சு கொடுத்து பாருங்கள். நான் அவனை கீழே இறங்க வைக்க வேறு ஏதாவது வழி தென்படுகிறதா என்று பார்க்கிறேன். ஓகே. குட் மார்னிங். என் பெயர் ஜூலியா கெண்டால். உனக்கு என்னால் உதவி செய்ய முடியும் என்கிற நம்பிக்கையில் இங்கே வந்திருக்கின்றேன். உன் விருப்பத்திற்கு விரோதமாக நான் எதுவும் செய்ய போவதில்லை. நீ இப்படி கட்டிடத்தின் உச்சியிலிருந்து குதித்து உயிரை மாய்த்துக்கொள்ள நினைக்கிறாய் என்றால் அதற்கு நிச்சயமாக ஏதோ ஒரு வலுவான காரணம் இருக்கும் என்று உறுதியாக நம்புகிறேன். நான் உனக்கு ஏதோ ஒரு உதவி செய்ய முடியும் என்று நீ நினைத்தால் தாராளமாக என்னிடம் சொல்லலாம். யாரும் இனிமேல் எதுவும் செய்ய முடியாது. இந்த உலகத்தில் யாருக்குமே அந்த சக்தி கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறாய்? நீ சொல்வதை பார்த்தால் வாழ்க்கை உன்னை ரொம்பவே பந்தாடி இருப்பது போல் தோன்றுகிறதே. வறுமை, வேலையில்லா திண்டாட்டம், காதல் தோல்வி, நட்பின் துரோகம் உன்னை இந்த நிலைமைக்கு தள்ளியது எதுவோ தெரியவில்லையே. உன் பிரச்சனை எதுவாயிருந்தாலும் அதை சரி பண்ணிவிடலாம். சாவுதான் பிரச்சனைகளுக்கு தீர்வென்று தப்பு கணக்கு வேண்டாமே. இல்லை, நீங்கள் நினைப்பது போல் என் பிரச்சனை அத்தனை சுலபமானதல்ல. அதை சரி செய்ய நிச்சயம் சாத்தியமும் இல்லை. பிரச்சனை என்னவென்று தெரிந்தால்தானே அதை சரி செய்வது பற்றி யோசிக்க முடியும். தயவு செய்து என்னை தனியாக விட்டு விடுங்கள் ப்ளீஸ். சரி, இப்போது நான் உன்னை தொந்தரவு செய்யவில்லை. ஆனால் எனக்கு நீ ஒரு ப்ராமிஸ் பண்ண வேண்டும். என்னிடம் சொல்லாமல் எந்த ஒரு முடிவையும் நீ எடுத்து விடக்கூடாது. ஓகேவா? நான் சொல்வதை கேட்பாய்தானே? சரி, அவர்களை எல்லாம் போகச் சொல்லுங்கள். நிச்சயமாக. ஆனால் நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். என்ன செய்தி? அவன் மனதளவில் ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருக்கிறான் என்பது மட்டும் தெரிகிறது. ஆனால் நிச்சயமாய் மனநிலை தவறவன் அல்ல. பார்க்க சொகுசான பணியில் இருக்கும் ஆசாமி போலப்படுகிறது. அணிந்திருக்கும் உடைகளின் நேர்த்தியை பார்க்கும்போது வசதிக்கு குறைவில்லாதவன் என்பதும் தெரிகிறது. வீதியில் கதிகலங்கி போயிருக்கிறான் என்பது அப்பட்டம். இப்போது என்ன செய்யலாம் என்று நினைக்கிறீர்கள்? அவனை ரொம்ப கட்டாயப்படுத்தாதீர்கள். நாம் முதலில் அவன் நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிக்க வேண்டும். அதுவும் அவனை சங்கடப்படுத்தாமல். அதற்கிடையே அவன் யார் என்னவென்று கண்டுபிடிக்க முயற்சியும் பண்ணுவோம். ஃபாரன்சிக் அணி வந்துவிட்டதா? வந்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். அவனுடைய புகைப்படங்கள் நமக்கு தேவை. நல்ல கேமராவில் தெளிவாக ஒரு புகைப்படம் எடுப்பதற்கு ஏற்பாடு பண்ணுங்கள்.
இங்கே என்ன இருக்கிறது? இது பாய்லர் இருக்கும் இடம். இது வழக்கமாக திறந்துதான் கிடக்குமா? இல்லை, இன்றிரவு நான் ரோந்து வரும்போது திறந்திருக்கவில்லை. பார்க்கலாமே. பூட்டு உட்பக்கமாக உடைக்கப்பட்டிருக்கிறது. இதை உடைத்துத்தான் பயல் நுழைந்திருக்க வேண்டும். ஒருவேளை அவன் ரொம்பவே முன்பாக உள்ளே புகுந்து எங்கோ பதுங்கி இருந்திருக்கலாம். நீ இந்த பக்கமாக ரோந்து சென்ற போது மணி என்னவென்று சொல்ல முடியுமா? சுமார் 4 மணி இருந்திருக்கலாம். இதன கோட் ஒன்று கிடைக்கிறது. கனமாக இருக்கிறதே. வலதுபுற பாக்கெட்டில் ஏதோ இருப்பது போல் தெரிகிறது. போட்டோ எடுத்தாச்சா? எஸ், கிளம்பலாம். பெர்கின்ஸ் டு ஹெட்குவார்ட்டர்ஸ் ஓவர். ஹெட்குவார்ட்டர்ஸ் ஹியர் ஓவர். புகைப்படங்கள் இன்னும் அரை மணி நேரத்தில் ரெடியாகிவிடும் லெப்டினன்ட். சாரி, நான் உன்னை மறுபடியும் தொந்தரவு செய்ய வேண்டியிருக்கிறது. நீ அணிந்திருந்த ஜாக்கெட் கிடைத்து இருக்கிறது. அதன் பாக்கெட்டில் தோட்டா இல்லாத ரிவால்வர் ஒன்றும் இருந்தது. அதில் மட்டும் தோட்டா இருந்திருந்தால் நான் இங்கே இப்படி நின்று கொண்டு உங்களுக்கெல்லாம் ஷோ காட்டி கொண்டிருந்திருக்க மாட்டேன். தோட்டாக்களை எங்கே எப்படி காலி செய்தாய் என்று கேட்கலாமா? அதை தெரிந்து கொண்டு என்ன செய்ய போகிறீர்கள்? நீ யாரையாவது சுட்டு காயப்படுத்தி இருந்தால் அவர்களை காப்பாற்றலாமே என்ற எண்ணத்தில் தான் கேட்கிறேன். என்னை திசை திருப்ப பார்க்கிறீர்கள். என்ன சொல்கிறாய்? என் கவனத்தை திசை திருப்பி விட்டு இந்த ஏற்பாட்டை செய்வதற்காகவா இப்படி பேச்சு கொடுத்தீர்கள்? இல்லை, சத்தியமாக இந்த ஏற்பாட்டை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, நம்பு. உடனடியாக அவர்கள் எல்லோரையும் திரும்பி போகச் சொல்லுங்கள். இல்லை என்றால் இப்பொழுதே குதித்து விடுவேன். வேண்டாம், அமைதியாக இரு. நான் உடனடியாக அவர்களை திருப்பி அனுப்பிவிட்டு வருகிறேன். யாருடைய ஐடியா இது? இது வழக்கமான செய்முறைதானே. விபரீதமாக ஏதாவது நடந்துவிட்டால் நான் தானே அதற்கு பொறுப்பேற்க வேண்டும். அதையே நானும் சொல்கிறேன். கொஞ்சமேனும் பொறுப்பேற்க நீங்கள் நினைத்தால் இந்த ஏற்பாட்டை ரத்து செய்ய சொல்லி உத்தரவிடுங்கள். ரப்பர் மெத்தையை நான் அகற்ற சொன்ன மறுநொடி இந்த அரைக்கிற்கன் குதித்து தொலைத்தால் என் சீட்டை கிழித்து விடுவார்கள் டிபார்ட்மெண்டில். நீங்கள் அகற்றாது விட்டாலும் உடனே குதிக்கத்தான் போகிறான். அப்பொழுதும் பிரச்சனை தானே. இது நமக்குள் விவாதம் பண்ணும் சமயம்தானா? உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? டிராஃபிக் ஜாம் ஆகி இருக்கிறது. நாம் போய் சேர வேண்டிய இடம் பக்கத்தில் தான் இருக்கிறது. நடந்தே சென்று விடுவோமா? போகலாம் தாண்டினா, ஆனால் நான் ஒளிபரப்பு கருவிகளை முதுகில் சுமந்து கொண்டு செல்ல வேண்டியது இருக்கும். பரவாயில்லையா? கமான், முயற்சி பண்ணி பார்ப்போம். நானும் ஒரு கை பிடிக்கவா? வேண்டாம், அதற்குத்தான் இவர்களை அமர்த்தி இருக்கிறாயே. உன் சமயோசிதம் பிரமாதம். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஏன் இந்த பல்லுனை அப்புறப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பது பற்றி ஏதாவது தெரியுமா? நோ ஐடியா. உன் இஷ்டப்படியே காரியம் நடக்கிறது பார். இப்போது கொஞ்சம் நிதானமாய் உணர்கிறாயா? நிதானமாகவா? கீழே என்னை வேடிக்கை பொருளாக பார்த்து நகைக்கும் இந்த ஜனங்களுக்கு மத்தியிலா? என்ன செய்வது? அவர்களை கலைந்து செல்ல வைக்க நமது போலீசாராலும் முடியவில்லை. உங்களை குற்றம் சொல்லி பலனில்லை. நான் கீழே விழுந்து சிதறி சாவதை காணாமல் இவர்கள் வீட்டுக்கு போக போவதில்லை. இன்றைய இவர்களது பொழுதுபோக்கு நான் தான். நான் உன்னை உள்ளே திரும்ப சொல்வதற்கு அதுவும் கூட ஒரு காரணம்தான். அவர்கள் எதிர்பார்த்து காத்திருப்பதை அரங்கேற அனுமதிக்காதே. உன் தற்கொலை முடிவை மாற்றிக்கொள். முடியாது. ஏன் முடியாது? ஒரு மனுஷன் உயிர் வாழ்வதற்கு ஏதாவது உருப்படியான காரணம் வேண்டுமல்லவா? அப்படி எந்த காரணமும் உனக்கு இல்லை என்கிறாயா? இனிமேல் இல்லை. இது அவனை போல்தான் தெரிகிறது. இது ரொம்பவே சின்ன வயது போட்டோ, ஆனால் முகஜாடை மட்டும் அப்படியே இருக்கிறது. 1960 பிறந்தவன். குடித்துவிட்டு தகராறு, சூதாட்டத்தில் நாட்டம் என்று இவன் பற்றிய குறிப்புகள் சொல்கின்றன. ஆனால் இந்த குற்றங்கள் எல்லாம் குறைந்தபட்சம் 20 ஆண்டுகளுக்கு முன்பானவை. அதன் பின்பாக இவன் மீது எந்த ஒரு கரையும் இருப்பதாக நமது ரெக்கார்டுகள் சொல்ல காணோம். ஏதோ அவனுக்கு நல்ல நேரம். ஹே சார்ஜென்ட். ஹலோ லோபாக்ஸ், நீ இவ்வளவு சீக்கிரம் வருவாய் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஃபாரன்சிக் புலனாய்வு பிரிவின் அடையாளமே எங்கள் வேகம்தான். துப்பாக்கியில் இருந்த கைரேகையை கண்டுபிடித்து விட்டோம். அந்த ரேகைக்குரிய ஆள் யார் என்பதையும் கண்டுபிடித்து விட்டோம். நாங்களும் தான். இதோ இந்த ஸ்கிரீனில் தெரிகின்ற ஆசாமி தானே. உங்களுக்கு வயதாகிவிட்டது பென். ஏன் பயல் யார் என்று கண்டுபிடிக்க முடிந்தான பின்னர் ஏதேனும் புலனாகியுள்ளதா? இன்றிரவின் நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து பாருங்களேன், புரியும். மலேசியாவின் கொலைக்கும் இந்த விவகாரத்திற்கும் ஏதேனும் சம்பந்தம் உள்ளதா? அந்த கிழவனுக்கு ஒரு மகள் இருந்தது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? எஸ், ஒரு அட்டகாசமான அழகி. ஹலோ ஹலோ ஹலோ.
எனக்கும் புரிந்துவிட்டது என்று நினைக்கிறேன். தாமதமாகவாவது புரிந்தது என்று சந்தோஷப்பட்டுக் கொள்கிறேன். துப்பாக்கிகள் மீதான ஃபாரன்சிக் சோதனைகளை தீவிரமாக தொடர்ந்திடச் சொல்லி லோமாக்ஸுக்கு உத்தரவிடுங்கள். மலேசியாவையும் அவரது பாதுகாவலர்களையும் சாய்த்த தோட்டாக்களை சுட்டது இதே துப்பாக்கி தானா என்று ஆராயச் சொல்லுங்கள். அதன் பின்னர் இங்கே உடனடியாக வந்து சேருங்கள். ஏதாவது தகவல் கிடைத்ததா? அவனது பெயரை கண்டுபிடித்து விட்டோம். டேவ் மோரன். போலீஸ் ரெக்கார்டில் அவனுடைய போட்டோவும் கைரேகைகளும் பதிவாகியுள்ளது. அவன் சின்ன வயதில் சின்ன சின்ன குற்றங்கள் செய்து மாட்டியிருக்கிறான். உள்ளூரில் அடாவடி செய்து தெரிந்ததொரு பொறுக்கி. மலேசியாவின் மகளை மட்டும் திருமணம் செய்யாது போயிருந்தால் வெளிச்சத்துக்கு அவன் வந்திருக்க வாய்ப்பே இல்லை. நேற்றிரவு கொலையான மாஃபியா தலைவரை பற்றி குறிப்பிடுகிறீர்களா? அவனேதான். மோரனை மருமகனாக ஏற்றுக்கொண்டு கண் துடைப்பிற்காக நடத்தி கொண்டிருந்த தன்னுடைய ஏற்றுமதி இறக்குமதி தொழிலை நிர்வகிக்கும் பொறுப்பை கொடுத்திருக்கிறான். அதைத் தொடர்ந்து ஒழுக்கமான மருமகனாய் நாட்களை நகர்த்தியிருக்கிறான். இன்று வரைக்கும் பயல் மீது எந்த ஒரு புகாரும் நம்மை தேடி வந்ததில்லை. தனது மாமனாரின் கொலையில் இவனுக்கும் தொடர்பிருக்கும் என்று நினைக்கிறீர்களா? சீக்கிரமே அதற்கெல்லாம் பதில் கிடைக்கும் நமக்கு. அவனுடைய துப்பாக்கியும் ஹாரியின் உடம்பில் பாய்ந்த தோட்டாக்களும் தான் துருப்புச் சீட்டுக்கள். தோட்டா பரிசோதனை ரிசல்ட் நம் சந்தேகங்களை தீர்க்கும் என்று நம்புகிறேன். இந்த கட்டிடத்தின் உச்சியில் அவன் ஏன் நிற்கிறான் என்பதும் இந்த ரிசல்ட்டில் தெரிந்துவிடுமா? அட, உங்களது மனோதத்துவ அலசல்களை மறுபடியும் ஆரம்பித்து விடாதீர்கள். வேறு வழிமுறைகள் ஏதேனும் உங்களுக்கு புலப்பட்டால் சொல்லுங்களேன். இவன்தான் கொலையாளி என்று உறுதியானால் கூட என்ன செய்து விடுவார்களாம்? அவனாக அங்கிருந்து கீழே இறங்கி வந்தாலொழிய அவனை கைது செய்ய வழியே இல்லை. அவனை கீழே இறங்கி வர வைக்க வேண்டுமானால் அவனை இந்த நிலைக்கு தள்ளிய சூழ்நிலையை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? அது அத்தனை சீக்கிரம் நடக்கும் என்று தெரியவில்லை. வேறு ஏதாவது முயற்சித்து பார்க்க வேண்டியதுதான். வேறு ஏதாவது என்றால் வன்முறையை கையில் எடுக்கப் போகிறீர்களா? அதன் பின்விளைவுகள் பற்றி தெரியும் தானே? எப்படியானாலும் அவனால் ரொம்ப நேரம் இப்படியே நின்று கொண்டிருக்க முடியாது தானே மேடம்? எனக்கும் அது புரிகிறது. எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள் ப்ளீஸ். ஒரு 2 மணி நேரம் போதும்னு நினைக்கிறேன். அதில் எனக்கொன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆனால் அத்தனை நேரம் தாக்கு பிடிப்பான என்பதை தேவ் தான் சொல்லியாக வேண்டும். உங்கள் செல்போனை கொஞ்சம் தருகின்றீர்களா ப்ளீஸ்? இதோ. ஹலோ லியோ, நான் பேசுவது கேட்கிறதா? ஓ, பிரமாதமாக கேட்கிறது பேபி. தூக்கத்திலிருந்து உன்னை எழுப்பி விட்டேனா? இல்லை, 2 மணி நேரத்திற்கு முன்பாகவே நான் எழுந்து விட்டேன். வெளியே கிளம்பிக் கொண்டிருந்தேன். ஏதாவது முக்கியமான வேலையாக வெளியே செல்கின்றாயா? ஒத்தி வைக்க முடியாத அளவிற்கு முக்கியமான வேலை அல்ல அது. சூப்பர். நான் வில்லி சாலையில் உள்ள டெஸ்ட்மென்ட் பில்டிங்கில் இருக்கிறேன். நீ அங்கேயே இரு, உடனே கிளம்பி வருகிறேன். ஏன், ஏதேனும் பிரச்சனையா பேபி? நேரில் வந்து சொல்கிறேன். அதற்குள் முடிந்தால் டேவ் மோரன் என்பவருடைய அட்ரஸை கண்டுபிடித்து வை ப்ளீஸ். அந்த டேவ் நேற்றிரவு கொலையுண்ட ஹாரி மாலிஷாவின் மருமகனாம். ஓகே, நேரில் பார்க்கலாம். லியோ பாக்ஸ்டரிடம் ஒரு ஹலோ சொல்ல ஆசையா லெப்டினன்ட்? இடத்தை காலி பண்ணுங்கள் அம்மணி. கிடைத்திருக்கும் 2 மணி நேரத்திற்குள் டேவ் மோரனின் தற்கொலை முடிவுக்கான காரணத்தை நான் கண்டறிந்தாக வேண்டும். அதற்குள் ஏதாவது செய்து இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர சொல்லி வெம்பிற்கு மேலிடத்தில் இருந்து பிரஷர் வரக்கூடும். குவிந்திருக்கும் ஜனத்திரளால் சாலை நிறைந்து கிடந்ததால் நான் டாக்ஸியை பிடிப்பதற்கே ஓட வேண்டியிருந்தது. முழு வேகத்தில் செல்லுமாறு டாக்ஸி டிரைவரிடம் கேட்டுக்கொண்டேன். நிக் யார்கியின் பனிமலையில் இறங்கிக் கொண்டேன். அவன் அப்பொழுதுதான் என் காரை தயார் செய்திருந்தான். தனது அருமை பெருமைகளை அவன் பட்டியலிட ஆரம்பித்த போது நான் ராக்கெட் வேகத்தில் வண்டியை கிளப்பி விட்டிருந்தேன். சிட்டாக பறந்து வந்து விட்டாயே பேபி. இதில் ஒரு ஜெட் விமானத்தின் இன்ஜின் இல்லாமல் போச்சே என்ற கவலை எனக்கு. ரிலாக்ஸ் ஜூலியா. அந்த டேவ் பையன் இன்னமும் பள்ளி போல் மேலேதான் பதுங்கி கிடக்கிறான். இன்னமும் குதித்து துளைக்கவில்லை. ஹே, அது எப்படி உனக்கு தெரியும்? கார்டன் டிவி லைவ் ஷோவாக இந்த செய்தியை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது. நானும் ரெடியாகி கொண்டே டிவியை பார்த்து தெரிந்து கொண்டேன். நல்லதாக போச்சு. உனக்கு விளக்கி சொல்கின்ற வேலை மிச்சம். சரி, அட்ரஸை கண்டுபிடித்து விட்டாயா? நம்பர் 12 மக்னோலியா தெருவில் டேவின் வீடு உள்ளது. இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மக்கள் வெள்ளத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் திணறிக் கொண்டிருக்கும் காட்சியை. அத்தனை பேரின் ஆர்வத்திற்கும் காரணம் யார் இந்த மனுஷன்? ஏன் இப்படி உச்சி மாடியில் நின்று கொண்டு எல்லாருடைய இதய துடிப்பையும் எகிரச் செய்து கொண்டிருக்கிறான் என்பதுதான். நாம் நம் நேயர்களிடம் பேசலாம். ஒருவேளை யாருக்கேனும் டேவ் மோரனை பற்றி தெரிந்திருக்கலாம் இல்லையா? ஹலோ நேயர்களே, உங்களில் யாருக்காவது இவரை பற்றி தெரிந்திருந்தால் கீழே கொடுக்கப்பட்டிருக்கின்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு நம் தொலைக்காட்சி நிலையத்திற்கு தகவல் அளிக்கலாம். உங்களுடன் பேசிக் கொண்டிருப்பது லில்லி ஸ்ட்ரீட்டிலிருந்து கார்டன் தொலைக்காட்சிக்காக டீனா டேவிஸ். எஸ், வணக்கம். என் பெயர் லியோ பாஸ்டர். இது டாக்டர் கெண்டால். வீட்டில் யாரும் இல்லைங்க. நான் இங்கே வேலை செய்கிறவள் மட்டும்தான். இருங்கள் அம்மணி, கதவை மூடி விடாதீர்கள். நான் தான் யாரும் இல்லை என்று சொன்னேனே. நாங்கள் உங்களிடம்தான் பேச வேண்டும் மேடம். பயப்படாதீர்கள். மோரனை பற்றி தெரிந்து கொள்வதற்காகத்தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். அங்கே அப்படி ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கும் போது என்னிடம் என்ன விசாரிக்கப் போகிறீர்கள்? தவறாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். மோரனை மீட்க வேண்டுமென்றால் அதற்கு உங்கள் ஒத்துழைப்பு அவசியம். அந்த பணிப்பெண்ணின் பெயர் கார்மல் டோஸ் சாண்டஸ்.
மோரனின் இல்லத்தில் சில ஆண்டுகளாய் பணி செய்து வந்திருக்கிறாள். அவளிடம் தென்பட்ட இறுக்கத்தில் கஷ்டமான வேலைகள் அந்த இல்லத்துக்கு புதிதல்ல என்பது மாதிரியானதை ஏற்றுக்கொள்ளும் தன்மை தட்டுப்பட்டது. இது ஒரு சாபம், இந்த வீட்டை பிடித்த சாபம். முதலில் சில்வியா, இப்பொழுது மோரன். ஏன் சில்வியாவிற்கு என்ன ஆயிற்று? ஈரல் கோளாறு காரணமாக 1 வருடத்திற்கு முன்பு அவள் இறந்து விட்டாள். டாக்டர்கள் நோயை கண்டுபிடிப்பதற்குள் அது தீவிரமடைந்து விட்டிருந்தது. முடிந்த மட்டிற்கு சகல வைத்தியங்களும் செய்தார்கள். நாங்களும் கவனமாக பார்த்து கொண்டோம். ஆனாலும் பலனில்லாமல் போய்விட்டது. அவள் ஒருவித சலிப்புடன் சன்னமான குரலில் பேசிக் கொண்டிருந்தாள். போர்வையாக இல்லாமல் சங்கதிகள் முன்னும் பின்னுமாக இருந்தன. ஒரு வழியாக விஷயத்தை புரிந்து கொண்டோம். கார்மலுக்கு தெரிந்தவரை டேவ் மோரன் ஒரு ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனத்தை முறையாக சட்டத்திட்டங்களுக்குட்பட்டே நடத்தி வந்திருக்கிறான். மாறாக செய்தித்தாள்கள் அவனை பற்றி எதையாவது வில்லங்கமாகவே எழுதி கொண்டுதான் இருந்தன. ஆனால் ஹாரி மலேசியாவின் மருமகனாக இருந்ததினால் மட்டுமே அவனும் ஒரு மாஃபியா போக்கிரியாக இருந்தாக வேண்டும் என்பதில்லைதானே? இல்லைதான். ஹாரி மலேசியா தன் மகளை பார்ப்பதற்காக அடிக்கடி இங்கே வருவதுண்டா? ஆமாம், மாதத்திற்கு 2 முறையாவது வருவார். வந்தால் இரவு டின்னருக்கு பின் தான் கிளம்புவார். எனக்கு தெரிந்த வரைக்கும் மனுஷன் நல்ல மாதிரியாகத்தான் பட்டார். தன்மையானவர், மரியாதையானவர். சத்தம் போட்டு பேசிக்கூட நான் பார்த்ததில்லை. அவர்களுக்குள் ஏதாவது வித்தியாசமான வாக்குவாதங்கள் நடந்ததாக நினைவிருக்கிறதா? சில வருடங்களுக்கு முன்னால் ஒரு பிரச்சனை எழுந்தது. எனக்கு அதை பற்றிய ஞாபகங்கள் அத்தனை சரியாக இல்லை என்றாலும் யோசித்து சொல்ல முயற்சிக்கிறேன். ஒரு நாள் வெள்ளி பொருட்களுக்கு பாலிஷ் போட்டுவிட்டு திரும்ப கொண்டு வந்து ஹாலில் வைத்து கொண்டிருந்தேன். அப்பொழுது, இதை நல்ல விதமாய்த்தான் கோருகிறேன் டேவ். எதற்காக கேட்கிறேன் என்று உனக்கு தெரியும். என் தரப்பை புரிந்து கொள்ள கொஞ்சமேனும் முயற்சிக்கலாமே அங்கிள். இதை உங்கள் குடும்ப நலனிற்காக நான் கோருவது உனக்கேன் புரிய மாட்டேன்கிறது? அது நான் சம்மதமின்றி எடுத்துக்கொள்ளலாமா? அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். தேங்க்யூ மை பாய், தேங்க்யூ. மேட்ச் ஆரம்பமாக போகிறது. பாஸ்டன் செல்டிக்கும் நியூயார்க் ஜெயின்ஸும் விளையாடப் போகிறார்கள். அது சரி, 2 பேரும் அப்படி எதை பற்றி மும்முரமாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? ஒன்றுமில்லை, இதோ வந்து விடுகிறோம். டேவ், உங்களுடைய முகம் ஏன் இப்படி இரண்டு போயிருக்கிறது? கொஞ்சம் அதிகமாக குடித்து விட்டேன் போலும். நான் குடித்த இத்தாலியன் ஒயின் என் தலையை கிறுகிறுக்க வைக்கின்றது, அவ்வளவுதான். ஒயின் பருகுவது உடம்பிற்கு நல்லதுதான், கவலைப்படாதே. நீங்கள் சொல்வது சரிதான். இப்பொழுது கொஞ்சம் பரவாயில்லை. வேண்டுமானால் கொஞ்சம் சோடா தரட்டுமா? சீக்கிரம் தெளிந்துவிடும். இல்லை, வேண்டாம். அங்கே என்ன பிரச்சனை ஓடிக்கொண்டிருந்தது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் விஷயம் ரொம்ப சீரியஸ் என்பது மட்டும் புரிந்தது. அப்புறம் என்ன நடந்தது? வழக்கம் போலத்தான் டேவ் அவரது நிறுவனத்திற்கு சென்று கொண்டிருந்தார். சில்வியா குழந்தைகளுக்கு பாடம் கற்பித்துக் கொண்டிருந்தாள். ஆச்சரியமாக இருக்கிறதே, அவர்களுக்கு இருக்கும் வசதிக்கு அவள் வேலைக்கு செல்ல வேண்டிய அவசியம்தான் என்ன? அவர்களுக்கு பண கஷ்டம் இல்லைதான். ஆனால் சில்வியாவிற்கு சிறு குழந்தைகள் என்றால் கொள்ளை பிரியும். அவர்களுக்கென்று ஒரு குழந்தை இல்லாதது கூட அதற்கு காரணமாக இருந்திருக்கலாமே என்னமோ. அவர்கள் விருப்பப்பட்டு வாழ்ந்து வந்தார்களா அல்லது கடமைக்காக இணைந்திருந்தார்களா? அது எனக்கு தெரியாது. ஆனால் குழந்தையில்லா குறை இருவருக்குமே ஒரு பிரச்சனையாகத்தான் இருந்தது. நீங்கள் சொல்வது எங்களுக்கு புரியவில்லை. ஒரு குழந்தையில்லா தம்பதியினரின் வாழ்க்கை எவ்வளவு வெறுமையாக இருக்கும் என்று உங்களுக்கு தெரியாதா? எத்தனையோ குழந்தையில்லாத தம்பதியினர் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறார்களே. ஒரு சிலர் அப்படி இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை குழந்தை பேறு இல்லாத திருமண வாழ்க்கை இலைகள் இல்லாத பட்டுப்போன மரம் போன்றதுதான். அவர்கள் வாழ்வும் அப்படித்தான் ஆகிவிட்டதோ? அப்படி சொல்ல முடியாது. அவர்கள் விட்டேந்தியாகத்தான் வாழ்ந்தனர். இருப்பினும் ஒருவர் மீது ஒருவர் வைத்திருந்த நேசம் மட்டும் மாறவில்லை என்பது நிஜம். ஒரே வீட்டிற்குள் அருகருகே இருந்த போதிலும் மனதளவில் அவர்கள் ஒருவரையொருவர் விட்டு வெகு தூரம் விலகி சென்று விட்டது போல்தான் தெரிந்தது. ஆனால் சில்வியாவின் கடைசி நாட்களில் ஒரு நிமிடம் கூட பிரியாத மனுஷன் கூடவே இருந்தார். இதை தவிர வேறெதுவும் எனக்கு தெரியாது. இதற்கு மேல் ஏதாவது விவரம் வேண்டுமென்றால் நீங்கள் டேவின் சகோதரி மிஸ்ஸஸ் ட்ரெண்டை போய் பாருங்கள். நல்ல வேளையாக கட்டிடத்தின் இந்த பக்கம் கொஞ்சம் நிழலாக இருக்கிறது. நீ நிற்கின்ற இடம் ரொம்பவும் சூடாக இருக்குமே. வெயில் வேறு என்று வாட்டி எடுக்கிறது. நிழலில் இருக்கும் எனக்கே எவ்வளவு அவஸ்தையாக இருக்கின்றது தெரியுமா? உனக்காகத்தான் நான் இங்கு கிடந்து சாகிறேன். என் டீமை சேர்ந்தவர்கள் எல்லோரும் இந்நேரம் ஏசியில் சொகுசாக இருப்பார்கள். ஏதோ இங்கே இருக்கிற கோக், ஆரஞ்சு ஜூஸ், தண்ணீர் என்று குடித்து வெயிலை சமாளித்துக் கொள்ள வேண்டியதுதான். உனக்கு ஏதாவது வேண்டுமா சொல். வேண்டாமாக்கும். சரி விடு. வெயிலையும் படைத்து ஜூஸ் வாட்டரையும் கண்டுபிடித்த கடவுள் ஒரு மகா கலா ரசிகர் தான். உனக்கு எதுவும் வேண்டாம் என்று உறுதியாகத்தான் சொல்கிறாயா? என்னை ஏன் இப்படி தொந்தரவு செய்கிறீர்கள்? உன்னை வைத்து காமெடி பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று நினைத்து விட்டாயா?
இந்த வெப்பத்தில் மனுஷன் கிறங்கி போய் மயக்கம் போடுவதெல்லாம் சகஜம். நீயும் அப்படி விழுந்து தொலைத்து விடக்கூடாதே என்று ஆதங்கப்பட்டேன். அது தப்பா? வா, வந்து இதை வாங்கிக்கொள். வெரி குட். பார்த்து மெல்ல வா. அப்படியே அவனை பிடித்துக் கொள்ளுங்கள். இழுங்கள் வெப், இழுங்கள். அங்கே என்னமோ நடக்கிறது. அயல் கீழே எழுகிறான். இல்லை, அவர்கள் அவனை பிடித்து விட்டார்கள். ஓ ஓ அட கடவுளே, பாவி என் விரல்களை உடைத்துவிட பார்த்தான். அசாத்திய நிகழ்வுகளை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த மனுஷனை காப்பாற்றும் முயற்சி கோரமாய் முடிவுறாது போனது கடவுள் செயல்தான். அதிர்ஷ்டவசமாக அவர் சமாளித்து கால்களை ஊன்றிக்கொண்டார். இல்லையேல் நிலைமை மோசமாகி இருக்கும். ஒரு நிமிடம். தற்போது கிடைத்திருக்கும் தகவல் இது. ஒரு ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனத்திலிருந்து ஊழியர் ஒருவர் நம்மை அழைத்துள்ளார். கட்டிட உச்சியில் இருக்கும் இந்த நபர் தனது முதலாளி தேவ் மோரன் என்று அவர் கூறுகிறார். இந்த தகவலை உறுதி செய்து கொள்வதற்காக நான் அழைப்பை எங்கள் தொலைக்காட்சி நாசமாய் போச்சு. அவனது அடையாளம் இனியும் ரகசியமில்லை. பெயரை பகிரங்கப்படுத்தி விட்டார்கள். தவிர்க்க முடியாதது மிஸ் ட்ரெண்ட். இப்போதாவது நிலைமையின் தீவிரம் புரிகிறதா உங்களுக்கு? நீங்கள் தலையிட்டாக வேண்டிய அவசியத்தை உணர்ந்து கொண்டீர்களா? ஆனால் இந்த ஜனங்களுக்கு மத்தியில் நான் என்ன செய்துவிட முடியும் என்று நீங்கள் நம்புகின்றீர்கள்? உங்கள் அண்ணனிடம் நீங்கள் பேச வேண்டும். ஒருவேளை அவர் உங்கள் வார்த்தைகளுக்கு செவிமடுக்கலாம் அல்லவா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் எடி? அவர்கள் சொல்வது சரியாகத்தான் படுகிறது. முயற்சித்துத்தான் பார்ப்போமே. எல்லோருக்கும் வண்டியில் இடமில்லாததால் லியோ மட்டும் எடிட்ரெண்டுடன் கிளம்பி சென்றான். அதுவும் ஒரு வகையில் நல்லதாக போயிற்று. தனியே ஜானட்டுடன் உரையாடும் சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. உங்கள் அன்னிக்கும் மன்னனுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை என்று அவர்கள் வீட்டு பணிப்பெண் சொல்ல கேட்டேன். எங்கள் அன்னியிடம்தான் குறை இருந்தது. எல்லாவித வைத்தியங்களையும் சிகிச்சை முறைகளையும் முயன்று பார்த்தார்கள். எதுவுமே பலன் தரவில்லை என நம்பிக்கை எழுந்துவிட்டார்கள். அதன் பின் அன்னிக்கு திருமண வாழ்க்கை கசந்து விட்டது போலும். தான் பணிபுரியும் பள்ளி குழந்தைகளிடம் அன்பை அள்ளிக்கொட்ட ஆரம்பித்தார். தனக்கு ஒரு கணவன் இருப்பதையே மறந்து அவர்களுடனேயே பெரும்பாலான நேரத்தை செலவிட ஆரம்பித்தார். ஓ, அப்படியா? இந்த மாதிரியான சூழ்நிலையில் ஒரு மனிதன் தன் வீட்டில் கிடைக்காத சந்தோஷத்தை வெளியே தேட நினைப்பது சகஜம்தானே? டேவ் தேடிய சந்தோஷம் வெளியே கிட்டியதா? ஆமாம். 7-8 வருடங்களுக்கு முன்பு அவரை விட ரொம்பவும் வயது குறைந்த ஒரு பெண்ணோடு அவருக்கு தொடர்பு ஏற்பட்டது. அந்த பெண்ணின் பெயர் என்னவென்று உங்களுக்கு நினைவிருக்கிறதா? அவள் பெயர் டெஃப்ரா காலின்ஸ். ஒரு துணிக்கடையில் சேல்ஸ் கேர்ளாக வேலை பார்த்து கொண்டிருந்தாள். ரொம்ப அழகானவள். டேவ் அவளின் தொடர்பிற்கு பின் சந்தோஷமாக இருந்தார். ஆனால் அவள் கர்ப்பம் என்று தெரிந்ததும் அவரின் மகிழ்ச்சி வற்றி போயிற்று. கடைசியில் என்னதான் ஆயிற்று? மனைவிக்கும் அவள் குடும்பத்தாருக்கும் பயந்து எளிதில் அந்த புது உறவை முறித்து கொண்டார். துவங்கிய வேகத்திலேயே அது முடிந்துவிட்டது. எதிர்பார்த்தபடியே கார்டன் டிவி நேரடி ஒளிபரப்பால் ஜனத்திரள் அதிகமாகிக் கொண்டே சென்றது. அந்த கட்டிடத்தினுள் நுழையவே வெளியில்லை. நான் லியோவின் செல்போனின் லெப்டினன்ட் வெப்பை அழைத்து நிலைமையை எடுத்துச் சொன்னேன். அவர் உடனடியாக 2 போலீசாரை கீழே அனுப்பவே ட்ரெண்டையும் எட்டியையும் அவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு நேரத்தை விரயமாக்காமல் நானும் லியோவும் எங்கள் விசாரணையை தொடர்ந்தோம். காலின்ஸ் இதோ கிடைத்துவிட்டது. டெலிபோன் டைரக்டரியில் டெப்ரா காலின்ஸ் என்ற பெயரில் ஒரே ஒரு வாடிக்கையாளர் மட்டுமே உள்ளார். நிச்சயமாய் அவள்தான். கமான், போய் பாருங்கள். தயவு செய்து போய்விடு ஜெனட், என்னை தொந்தரவு செய்யாதே. டேவ், ப்ளீஸ், ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமாக நடந்து கொள்கிறாய்? என்னை பற்றி நினைத்து பார்த்தாயா? எனக்கு எவ்வளவு அவமானமாக இருக்கிறது தெரியுமா? நீ இப்போது இங்கிருந்து போக போகிறாயா இல்லையா? நம் அம்மா இதை பார்த்தால் உடைந்து போய் விடுவார்கள் அண்ணா. இந்த கொடுமையை பார்க்கவா அவர்கள் உயிரோடு இருக்க வேண்டும்? இவளை யாராவது கூட்டிச் செல்லுங்கள் ப்ளீஸ். டேவ், நம்மை டிவியில் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து நான் சொல்வதை கேள். நான் யாரையும் பார்க்க விரும்பவில்லை. நீ போ. யாரையுமே எனக்கு பார்க்க பிடிக்கவில்லை. மேடம், வந்து விடுங்கள். அவர் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார் என்று எனக்கு புரியவில்லை. புத்தி பேதலித்து போய்விட்டதென்று நினைக்கின்றேன். இதுவரை எங்கள் குடும்பத்தில் யாருக்கும் இப்படி ஆனதே இல்லை. அந்த குரலில் தொனித்த வெறுப்பை கவனித்தீர்களா? சாரி மேடம், உள்ளதை சொல்வதானால் நான் கவனிக்கவில்லை. நான் பத்திரிகையாளர்களிடம் பேசிக் கொண்டிருந்தேன். அவர்கள் உங்களை பேட்டி எடுக்க வேண்டும் என்று அடம் பிடிக்கிறார்கள். ஓ காட், நான் பவுடர் கூட சரியாக பூசவில்லையே. நீங்கள் யாருக்காவது வெயிட் பண்ணுகிறீர்களா என்ன? இங்கே மிஸ் காலின்ஸ். அவள் இப்போது வீட்டில் இல்லை. அவள் பையன் காரில் அடிபட்டு விட்டான். அவனோட ஆஸ்பத்திரியில் இருக்கிறாள்.
காலின்ஸின் பக்கத்து வீட்டு பெண் அத்தனை சீக்கிரம் எங்களை விடுவதாக இல்லை. அவளிடம் நிறைய விஷயங்களை கறந்திருக்க முடியும் போலும். ஆனால் காலின்ஸின் மகன் அட்மிட் ஆகி இருக்கும் ஹாஸ்பிட்டல் ஊரின் மறுகோடியில் இருப்பதை மட்டும் தெரிந்து கொண்டு விரைந்தோம். அந்த பையன் ஃப்ரெட்ரிக்கு 7 வயது இருக்கும். உயிருக்கு போராடிய நிலையில் அசையாது படுத்திருந்த அவனை பார்க்கவே கஷ்டமாக இருந்தது. மகனை அந்த கோலத்தில் பார்க்க முடியாமல் காலின்ஸ் முகம் பரிதாபமாக வாடி கிடந்தது. நான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸில் வேலை செய்பவள். இவர் லியோ ஃபாக்ஸ்டர், என்னுடைய பார்ட்னர். நைஸ் டு மீட் யூ. பையன் இப்பொழுது எப்படி இருக்கிறான்? மெலிதாய் அசைவு தெரிகின்றது. டாக்டர்கள் இது நல்ல முன்னேற்றம் என்று கூறுகிறார்கள். விபத்திற்கு காரணமானவனை கண்டுபிடித்து விட்டார்களா? இல்லை டெஃப்ரா, நாங்கள் இங்கே வேறு ஒரு காரணத்திற்காக வந்திருக்கிறோம். அது ஃப்ராட்ரிக்கின் அப்பாவை பற்றியது. டேவ் மோரன் பற்றி தான். உங்கள் உதவி எங்களுக்கு தேவைப்படுகிறது. அவருக்கு என்னவாயிற்று? இதுவரை எதுவும் ஆகவில்லை. ஊரே பரபரப்பாக பேசும் விஷயம் பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியவில்லையா? நடந்தவற்றை விவரமாக கேட்டு அதிர்ச்சி அடைந்தாள். டெஸ்மாண்ட் பில்டிங்கில் நடந்து கொண்டிருப்பது நேரடி ஒளிபரப்பாக்கி கொண்டிருந்ததை பார்த்து நிலைமையை புரிந்து கொண்டவள் டேவை காப்பாற்றும் பொருட்டு நடந்தவற்றை தெளிவுபடுத்த ஒப்புக்கொண்டாள். எனக்கு அப்போது 23 வயது இருக்கும். என் தந்தை இறந்து விட்டார். உதவிக்கு யாரும் இல்லாததால் வயிற்றுப்பிழைப்பிற்காக ஒரு வேலையை தேடிக்கொண்டேன். ஒரு கடையில் சேல்ஸ் கேலாக சேர்ந்தேன். அங்குதான் டேவ் மோரனை சந்தித்தேன். அவரை பார்த்ததும் எனக்குள் ஒரு படபடப்பு ஏற்பட்டது. என்னை விட வயதில் மூத்தவராக இருந்த போதிலும் அவரை எனக்கு ரொம்பவே பிடித்து விட்டிருந்தது. தன்மையான மனிதர், அழகான புன்னகையோடு. என் தந்தையிடம் நான் உணர்ந்த அதே பாதுகாப்பான நிம்மதியை முற்றிலும் புதியதொரு கோணத்தில் இவரிடம் அனுபவித்த முடிந்தது. வேறு என்னவோ வாங்குவதற்காக திரும்பவும் ஒரு நாள் அந்த கடைக்கு வந்தார். அப்படியே அடிக்கடி கடைக்கு வரும்போது ஏற்பட்ட பழக்கத்தால் என்னை ஒரு நாள் டின்னருக்கு அழைத்தார். நான் தான் ஏற்கனவே அவர் மீது மையல் கொண்டிருந்தேனே. அவரும் அதே நிலையில்தான் இருந்திருக்கிறார். அருமையான பொழுதுகள் அவை. அவர் என்னுடனேயே இருக்க முடியாவிட்டாலும் கிடைத்த தருணங்களை பொக்கிஷமாய் பாவித்து மகிழ்ச்சியாக இருந்தோம். அவர் பிசினஸ் விஷயமாக அடிக்கடி வெளியூர் செல்வதுண்டு. அப்படித்தான் என்னிடம் சொல்லியிருந்தார். அந்த சமயம்தான் நான் கர்ப்பமானேன். அதற்கு அவருடைய ரியாக்ஷன் எவ்விதம் இருந்தது? ரொம்பவே சந்தோஷப்பட்டார். பூமியின் அத்தனை சந்தோஷங்களும் ஒருங்கே கிடைத்து விட்டது போல் குதூகலித்தார். எனக்காகவும் என் வயிற்றில் இருந்த குழந்தைக்காகவும் பார்த்து பார்த்து நிறைய செய்தார். ஆனால் ஃப்ரெட்ரிக் பிறந்த சில நாட்களில் எல்லாமே தலைகீழாக மாறியது. என்னை விட்டு விலகி செல்ல ஆரம்பித்தார். சில சமயங்களில் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டார். முற்றிலும் புது மனிதராக தெரிந்தார். ஏன் இப்படி மாறிவிட்டீர்கள் என்று பலமுறை கேட்டு அழுதிருக்கிறேன். கெஞ்சி பார்த்தேன், மிரட்டி பார்த்தேன். அவர் மௌனம் சாதித்தார். விடாது நான் போராடியதன் பலனாக கடைசியில் போட்டு உடைத்தார். தான் ஏற்கனவே மனமானவர் என்ற உண்மையை. சில்வியாவுடன் தானே? எஸ், சில்வியாவின் அப்பா தான் எங்கள் உறவை பற்றி தெரிந்து கொண்டு என்னை விட்டு விலகிடும்படி வற்புறுத்தி இருக்கிறார். ஹாரி மலேசியா மாதிரியான மனுஷன் சொல்வதை மறுப்பது கஷ்டமாச்சே. அவர் மாதிரியான ஆட்களுடன் மனஸ்தாபங்கள் வளர்த்துக் கொள்வது நல்லதற்கில்லை என்று டேவ் எச்சரித்தார். நான் தான் அவருக்கு ஆறுதலும் தைரியமும் சொன்னேன். எப்படியோ சமாளித்துக் கொள்வேன் என்று சொல்லி வைத்தேன். அத்துடன் உங்கள் உறவு முடிந்து விட்டதா? ரொம்பவே ஜென்டில்மேனாக நடந்து கொள்ள முயற்சித்தார். பையனை வளர்க்கும் பொருட்டு எவ்வித சிரமங்களையும் நான் எடுக்க வேண்டி வராது என்றும் எல்லா செலவுகளையும் தானே பார்த்துக் கொள்வதாகவும் சொன்னார். என் முகத்தில் முழிக்காது தொலைந்து போங்கள் என்று விரட்டிவிட்டேன். லெப்டினன்ட், யார் அது வந்திருப்பது? ஒரு பாதிரியார் உச்சியில் நிற்கும் ஆசாமியை அவருக்கு தெரியுமாம். அதுதான் டிவியில் 2 மணி நேரமாக அவன் முகம்தானே தெரிகிறது. அதற்காக அவரை யார் உள்ளே விட்டது? எனக்கு தெரியாது சார். ஆனால் அவர் இப்பொழுது அடுத்த ரூம் வரைக்கும் வந்துவிட்டார். டேவ் மோரனை நன்றாக தெரியும் என்கிறார். அவரால் அவனை சமாதானப்படுத்த முடியுமாம். சரி, முயற்சி செய்து பார்ப்பதில் ஏதும் தப்பில்லைதான். நான் உள்ளே வரலாமா? தங்கள் உத்தரவின்றி நுழைந்ததற்கு மன்னியுங்கள். ஆனால் சாவின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கும் நம் சகோதரனின் பொருட்டு சில சம்பிரதாயங்களை தள்ளி போடுவதில் தவறில்லைதானே? அப்படியென்றால் டேவ் உங்கள் மத்தியில் ஒருத்தன் என்கிறீர்களா? எல்லோரையும் போல் அவனும் கடவுளின் மந்தையில் ஒருத்தன். நான் கடவுளின் ஊழியன் மட்டுமே. ஆனால் டேவின் மனதை நான் மாற்ற முடியும் என்று நம்புகிறேன். சரி, அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாதீர்கள். கவலைப்பட வேண்டாம். நான் சொல்லும் செய்தி அவனுக்குரியது மட்டுமல்ல, உங்களுக்கும் கூட தான் உபயோகமானதாக இருக்கும். இப்பொழுது நமது தேவையெல்லாம் அந்த பாவப்பட்ட மனிதனை சமாதானப்படுத்தி கீழே இறங்கி வர வைப்பது மட்டுமே. கடவுளிடம் நம்பிக்கை வையுங்கள். நாம் அவரை விசுவாசிக்கவில்லை என்றாலும் கூட அவர் நம்மை நேசித்து வழி நடத்துவார். தயவு செய்து நீங்கள் அனைவரும் கொஞ்சம் பின்னே போய்விடுங்கள். அவர் என்னை தனியே சந்திப்பது தேவலை என்று நினைக்கிறேன். சரி, ஆனால் அவனுக்கு ரொம்ப நெருக்கமாய் போகாமல் பார்த்து கொள்ளுங்கள். பிரதர் டேவ், நான் பேசுவதை கேட்க முடிகிறதா? கேட்கிறது. உங்களுக்கு என்ன வேண்டும்? உங்களுக்கும் கீழே நின்று நம்மை கவனித்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் டிவி பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் கடவுளின் செய்தியை எடுத்துச் சொல்ல வந்திருக்கிறேன் பிரதர். உன் மனவேதனையை நான் அறிவேன். ஆனால் உன் துக்கம் கேட்கப்படாமல் போய்விடாது. ஆண்டவர் உன் விசுவாசத்தையும் தியாகத்தையும் சோதனை செய்கிறார். உனது துயரங்களில் இருந்து விடுதலைக்கான நேரம் நெருங்கிவிட்டது என்று நம்பிக்கை கொள்வாயாக.
என்னை தனியாக விடுங்கள் ப்ளீஸ். கவலைப்படாதே மகனே, இரட்சிப்பு காலம் நெருங்கிவிட்டது. இனி ஆண்டவரை பணிந்து துதிக்கும் பொழுது வாழ்வே சொர்க்கமாகும். என்ன செய்கிறார் மனுஷன்? இழுங்கள் ஃபாதர். என்ன காரியம் பண்ணி தொலைத்தீர்கள்? திரும்ப வந்து விடுங்கள். ஆண்டவர் சித்தத்தை தடுக்க எண்ணாதீர்கள். உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடித்திருக்கிறது? தயவு செய்து சென்று விடுங்கள். நீங்கள் அமைதியாக இருங்கள். ஆண்டவரின் தூதுவனாக நான் வந்து இருக்கிறேன். சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் நற்செய்தியை கூறுகிறேன், கேளுங்கள். ஆண்டவரை துதிப்போம், அவரை நமது பலமும் நம்பிக்கையும். நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் நான் கூறுவதை கேளுங்கள். இது என்ன புதுக்கூத்து? எங்கிருந்து வந்திருக்கிறார் இவர்? அவர் பேசுவது கேட்கவில்லை. சலசலவென்று பேசாதீர்கள். ஆண்டவர் சர்வ வல்லமையுடன் இருக்கிறார். அவரிடம் திரும்பி விடுங்கள். ஆண்டவரின் மந்தையிலிருந்து விலகிச் சென்ற ஆடுகளே. நான் எப்படியோ என் அம்மாவின் உதவியோடு என் தேவைகளை பார்த்து கொண்டேன். ரொம்ப சிரமமாக இருந்திருக்கும் இல்லையா? 1 வருடம் கழிந்த நிலையில் என்னுடன் வேலை செய்த ஒருத்தரை திருமணம் செய்து கொண்டேன். 4 பேரை போல எனக்கும் ஒரு குடும்ப வாழ்க்கை வேண்டும் என்பதற்காகவும் ஃப்ரெட்டிற்கு ஒரு தகப்பன் வேண்டும் என்பதாலும் அந்த திருமணத்தை செய்து கொண்டேன். ஆனால் அந்த பந்தம் ரொம்ப நாள் நிலைக்க வாய்ப்பிருக்கவில்லைதான். சீக்கிரமே விவாகரத்தாகியது எங்களுக்குள். அதன் பின் டேவ் மோரனை நீங்கள் சந்திக்கவில்லையா? 1 வருடம் கழித்து ஃப்ரெட்ரிக்கின் ஸ்கூல் பக்கத்தில் அவரை பார்த்தேன். ஃப்ரெட்ரிக்கை தூரத்தில் இருந்து பார்த்து விட்டு செல்வதற்காக அவர் வந்திருந்தது போல் எனக்கு பட்டது. சரியாக அவன் ஸ்கூல் முடியும் நேரத்திற்கு வந்திருந்தார். அவரை நான் கவனிக்காதது போல் சென்றேன். ஹலோ டெபி, எப்படி இருக்கிறாய் டெபி? ஐ எம் ஓகே. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஏதோ இருக்கிறேன். நீங்கள் எப்படி இந்த பக்கம் குட்டி போட்ட பூனை போல குறுக்கும் நடுக்குமாக நடந்து கொண்டு? எனக்கு ஃப்ரெட்ரிக்கை பார்க்க வேண்டும் போல் இருந்தது. நீ அவனை அழைத்துச் செல்வதை பார்த்து அவனை அடையாளம் தெரிந்து கொண்டேன். உங்களுக்கு என்ன வேண்டும் டேவ்? அவனை நான் பார்க்க கூடாதா? அவன் எனக்கும் மகன்தானே. இருக்கலாம், ஆனால் எல்லாமே வேண்டாம் என்று முடிவெடுத்தது நீங்கள் தானே. அது நானாக எடுத்த முடிவில்லை என்பது உனக்கு தெரியாதா? உங்கள் முடிவோ உங்கள் மேல் திணிக்கப்பட்ட முடிவோ. இப்போது என்ன வேண்டும் உங்களுக்கு? எனக்கு ஃப்ரெட்ரிக்கோடு இருக்க வேண்டும். எனக்கு ஒரு தகப்பனாக இருக்கும் அருகதை இல்லைதான். அதற்காக அவன் தந்தையின்றி வாழ வேண்டுமா? காலம் கடந்த ஞானோதயம் டேவ். ப்ளீஸ், எனக்கு என் மகன் வேண்டும். அவனுக்கும் நான் தேவை, புரிந்து கொள். இது கேலிக்கூத்தாய் உங்களுக்கே தோன்றவில்லையா? ஏதாவது அர்த்தம் உள்ளதா உங்கள் பிடிவாதத்தில்? ஏன் இல்லை? எத்தனையோ விவாகரத்தான அப்பாக்கள் தங்கள் குழந்தைகளை பராமரிப்பதில்லையா? ஃப்ரெட்ரிக் யார் என்றே அடையாளம் தெரியாத லட்சணத்தில் நீங்கள் சினிமா வசனம் பேசுவது அபத்தமாகத்தான் இருக்கிறது. இனியும் உங்களை நம்பும் அளவிற்கு நான் ஒன்றும் குழந்தை அல்ல. போதும் உங்கள் நாடகங்கள். ப்ளீஸ் டெப்ரா. முடியாது. இப்பொழுது என்றில்லை, எப்பொழுதும் அதற்கு நான் சம்மதிக்க மாட்டேன். ப்ளீஸ். என் மகனை விட்டு விலகிவிடுங்கள். இல்லை என்றால் நான் நிச்சயம் போலீஸுக்கு போய்விடுவேன் என்று சொன்னேன். அவர் அதன் பின் சிறிது நேரம் கெஞ்சினார். ஆனால் அவர் திரும்ப திரும்ப தினமும் ஸ்கூலுக்கு வந்து மறைந்து நின்ற ஃப்ரெட்ரிக்கை பார்ப்பதை வழக்கமாக்கி கொண்டார். அவர் மீது போலீஸில் கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுத்தீர்களா? இல்லை. அவர் ஏற்கனவே வயோதிகம் காரணமாக தளர்ந்து போயிருந்தார். அவரை தண்டிக்கும் அளவிற்கு குரூரமாக என்னால் நடந்து கொள்ள முடியவில்லை. அவரை கடைசியாக எப்பொழுது பார்த்தீர்கள் என்று நினைவிருக்கிறதா? சென்ற வாரம், ஃப்ரெட்டிற்கு ஆக்சிடென்ட் ஆவதற்கு முந்தைய தினம். காலம் டேவ் மோரனை கடுமையாக வஞ்சித்திருக்கிறது இல்லையா? டெஃப்ரா அதை விடவும் பாவம். எப்படியோ டேவின் தற்கொலை முயற்சிக்கு காரணம் என்னவென்று இப்பொழுது கொஞ்சம் பிடிபடுவது போல் தெரிகிறதல்லவா? அவசரப்படாதே, இன்னும் இந்த கதையில் காட்சிகள் மிச்சம் இருக்கின்றன. ஏன், நாம் தான் சந்திக்க வேண்டிய எல்லாரையும் சந்தித்து பேசிவிட்டோமே. இன்னும் அவன் மனைவியின் உறவினர்கள் யாரையும் நாம் பார்க்கவில்லையே. யார்? அந்த மாஃபியா குடும்பத்தினரையா? என்ன விளையாடுகிறாயா? இல்லை, அது பைத்தியகாரத்தனம். மாஃபியா குடும்ப விவகாரங்களில் மூக்கை நுழைக்காமலேயே தெரிய வேண்டியதெல்லாம் நான் தெரிந்து கொண்டோமே. இல்லை, இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டியது நிறையவே உள்ளது. விசாரணையை கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டும், அவ்வளவுதான். ஆனால் நாம் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் முன்னேறியாக வேண்டும். இப்பொழுதுதான் அவர்கள் தங்கள் காட்ஃபாதரை இழந்து விட்டிருக்கிறார்கள். அந்த கொலைக்கு பழிக்கு பழி வாங்க கையில் துப்பாக்கியோடு காத்து கொண்டிருப்பார்கள். பலியாடு மாதிரி நாம் போய் நிற்க வேண்டுமா என்ன? முதலில் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதாவது உனக்கு தெரியுமா? ஆனால் வேறு வழி இல்லை டியர். நாம் அவர்களை பார்த்தே ஆக வேண்டும் என்பதை புரிந்து கொள். இது தேவையில்லாத வேலை. தயவு செய்து எனக்காக வா. ப்ளீஸ், சொல்வதை கேள் பேபி. ப்ளீஸ் லியோ. நோ நோ நோ. மலேசியா குடும்பத்தினர் இல்லம் பீச் தெருவில் பழைய பங்களாக்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய அரண்மனை போன்று இருந்தது. நாங்கள் இந்த சமயத்தில் வந்திருக்கிறோம் என்றால் விஷயத்தின் தீவிரத்தை புரிந்து கொள்ளுங்கள். இந்த குடும்பம் சம்பந்தப்பட்ட ஒருவரின் வாழ்க்கை ஊசலாடி கொண்டிருக்கிறது. கொஞ்சம் பொறுங்கள் கிளேன், நான் முன்வாசலிருந்து ஜோ பேசுகிறேன்.
அவருக்கா இந்த கதி என்று நம்ப முடியவில்லை மேடம். நடந்தது நடந்துவிட்டது. தைரியமாக இருங்கள். நன்றி. என்னுடைய அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சினோரா. துக்கத்தில் வார்த்தைகள் வர மறுக்கின்றன. பரவாயில்லை ஈவான், உங்கள் அனுதாபத்திற்கு நன்றி. உன் அப்பாவுக்கு ரொம்ப பெரிய மனசு ஜோசப். தெரியும் சார். அவருக்கு எதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்று நன்றாக தெரியும். அவர் எதை செய்தாலும் தன் குடும்பத்தை மனதில் கொண்டுதான் செயல்படுவார். அவர் உயிரோடு இருந்திருந்தால் உன்னிடம் இப்பொழுது என்ன சொல்லியிருப்பார் என்று தெரியுமா? அவர் விட்டு சென்ற பொறுப்பை இனி நீ கையில் எடுக்க சொல்லியிருப்பார். முயற்சிக்கிறேன். சரியாக சொன்னாய். இனி உன் தந்தையின் பொறுப்பை நீதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன்னால் நிச்சயம் முடியும். நிச்சயமாக முயற்சி செய்கிறேன் சார். உன் உடம்பில் ஓடுவது மலேசியா இரத்தம் என்பதை மறந்து விடாதே. நிச்சயமாக அங்கிள் ஸ்டீவ். ஒரு நிமிஷம் இருங்கள், இதோ வந்து விடுகிறேன். சரி, நீ போய் ஆக வேண்டிய காரியத்தை பார். என்ன பிரச்சனை இங்கே? இவர்கள் ப்ராசிக்யூட்டர் ஆபீஸிலிருந்து வந்திருக்கிறார்களாம். இந்த குடும்பத்து ஆட்கள் யாருடனாவது அவசரமாய் பேச வேண்டுமாம். நான் ஜோசப் மலேசியா. உங்களுக்கு இப்பொழுது என்ன தெரிய வேண்டும்? நான் ஜூலியா, இவர் ஃபாக்ஸ்டர். இந்த நேரத்தில் உங்களை தொந்தரவு செய்ததற்காக வருந்துகிறோம். ஒரு எமர்ஜென்சி. என்ன எமர்ஜென்சி? உங்கள் மைத்துனர் டேவ் மோரன் பற்றியது. தற்சமயம் அவர் ஒரு உயரமான கட்டிடத்தின் உச்சியில் நின்று கொண்டு கீழே குதித்துவிடப் போவதாக மிரட்டிக் கொண்டிருக்கிறார். அவரது நிலைமைக்கான காரணத்தை கண்டுபிடிக்கும் முயற்சியில் நாங்கள் இறங்கியிருக்கிறோம். இந்த பக்கம் வந்து விடுங்கள். நாம் பேசுவதற்கு சௌகரியமாக இருக்கும். நன்றி மிஸ்டர். சொல்லுங்கள், அது நிச்சயம் டேவ் மோரன் தானா? ஆமாம், அவரது பழைய புகைப்படங்கள் மூலமாக அடையாளம் தெரிந்து கொண்டோம். அப்படியா? ஆனால் என்னால் உங்களுக்கு எந்த உதவியும் செய்திட முடியாதே. என் தங்கையின் மரணத்துக்கு பின்பாய் அவர் எங்களின் தொடர்பிலேயே இல்லை. ஒரு சின்ன தகவல் கூட எங்களுக்கு உதவலாமே, ப்ளீஸ். அப்படியானால் நீங்கள் போகிறதாக இல்லையாக்கும். கையை மேலே தூக்கி கொண்டு அந்த சுவரோரமாக போய் நில்லுங்கள். ஹேய், நாங்கள் ப்ராசிக்யூட்டர் தரப்பிலிருந்து வந்திருக்கிறோம் என்பதை மறந்து விடாதே. அப்படியென்றால் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு நன்றாகவே தெரிந்திருக்க வேண்டும். நிக், டோனி, அவர்களை செக் பண்ணு. எங்களிடம் ஆயுதங்கள் எதுவும் இல்லை. உன் மைத்துனரை பற்றி நாங்கள் சொன்னது எல்லாமே நிஜம். பார்க்கலாம். பாஸ், ஒரு அடையாள அட்டை கிடைத்திருக்கிறது. இவரது பெயர் ஜூலியா கெண்டால், பல்கலைக்கழகியில் கிரிமினாலஜி ஆசிரியர். குற்றவியல். இவனது அட்டையில் லியோ பாக்ஸ்டர், தனியார் துப்பறிவாளர் என்று போட்டுள்ளது. சரி, முதலிலிருந்து மறுபடியும் ஆரம்பிப்போம். உங்களுக்கு என்ன வேண்டும்? அதைத்தான் இத்தனை நேரம் சொல்லிக் கொண்டிருந்தோமே. டேவ் மோரனின் தற்கொலை முயற்சிக்கும் உங்கள் தந்தையின் கொலைக்கும் ஏதோ தொடர்புள்ளது. என் தந்தையின் சாவில் டேவ் சம்பந்தப்பட்டிருப்பது மட்டும் நிஜமெனில் அவன் கீழே குதித்து செத்து தொலைப்பதுதான் அவனுக்கு நல்லதென்பேன். உங்கள் மனதில் என்னதான் ஓடுகிறது? நீங்கள் உருப்படியாய் வீடு திரும்ப போவதில்லை என்பது மட்டும்தான் இப்போதைக்கு என் மனதில் ஓடுகிறது. பசங்களா, விருந்தாளிகளுக்கு நமது உபசரிப்பை காட்டுங்கள். ஜோசப், போலீஸ் லெப்டினன்ட் வெப் நாங்கள் இங்குதான் வந்திருக்கிறோம் என்பதை நன்கறிவார். ஓவராய் பேசுகிறார்கள். அது உடம்புக்கு ஆகாது என்பதை புரிய வைங்கள் பாய்ஸ். ஓகே பாஸ். ஹே, இத்தாலியின் விருந்தோம்பல் ரொம்பவே பிரசித்தமாமே. நீங்கள் ஆனால் கடுவன் பூனைகள் போல் இருக்கிறீர்களே. விலகு. ஏய், என்ன சத்தம் அது? ஆளிலிருந்து தான் கேட்டது. லியோ, அங்கே பார். உனக்கொன்றும் அடிபடவில்லையே பேபி. நான் ஓகேதான், ஆனால் இந்த துப்பாக்கியை நீயே வாங்கி கொண்டால் இன்னும் நன்றாக இருப்பேன். அருமையான காரியம் செய்தாய். அடுத்த முறை ட்ரிகரில் ஒரு விரலை ரெடியாக வைத்துக்கொள். ஏன், என் காலை நானே சுட்டுக்கொள்வதற்கா? துப்பாக்கிகளுக்கும் எனக்கும் 7ஆம் பொருத்தம். சரி வா, நாம் உடனே இங்கிருந்து கிளம்பி விடலாம். பேபி, கீழே குனி. ஆண்டவர் நம்மை அன்புடன் அனுதினமும் அழைக்கிறார். ஆனால் இந்த நகர வாழ்வின் இறைச்சலில் அவரது வார்த்தைகள் நம் செவிகளை எட்டுவதில்லை. இந்த சகோதரரின் துன்பத்தை பாருங்களேன். ஏற்கனவே பார்த்து விட்டார்கள். தயவு செய்து நிறுத்துங்கள். என்ன சொல்கிறாய் சகோதரனே? இப்பொழுது நீங்கள் பேசுவதை நிறுத்தவில்லை என்றால் தொல்லை தாங்காமல் உங்களையும் இழுத்துக் கொண்டு கீழே குதித்து விடுவேன். ஆனால் நான் உதவி செய்ய வந்தவன் என்பதை மறந்து விடாதே. ஃபாதர் பால்ட்வின், நான் பிஷப் நமரா. என்னை நமது பேராயர் அனுப்பினார். இங்கு என்ன நடக்கிறது என்று விவரமாய் அறிந்து வரச் சொன்னார். நிலவரம் எப்படி இருக்கிறது? கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. பேராயரும் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் உங்களுடன் பேச வேண்டுமாம். நிஜமாகவா? நான் எப்போதுமே உண்மையை மட்டும்தான் பேசுவேன். நீங்கள் உள்ளே வந்தீர்கள் என்றால் தேவலை. சற்றே பொறுங்களேன். தற்சமயம் நான் இங்குதான் ஊழியம் செய்ய வேண்டியிருக்கிறது. ஒரு சகோதரனை துன்பத்திலிருந்து காக்கும் கடமை எனக்கு இருக்கிறது. உங்களுக்கு புண்ணியமாய் போகும். தயவு செய்து இவரை அழைத்து சென்று விடுங்கள். ஒரு நிமிடம் பேராயரிடம் நீங்கள் போனில் பேசிக் கொள்ளுங்கள். இது முறையான செயல்தானா? அவசர காலங்களில் சம்பிரதாயங்களை அச்சர சுத்தமாய் பின்பற்ற தேவையில்லை தானே. பேராயரை ரொம்ப நேரம் காக்க வைக்காதீர்கள். இதோ என் கையை பிடித்துக்கொண்டு உள்ளே வாருங்கள். சரி, வருகிறேன். தேங்க்ஸ். ஒரு நிமிடம். அதற்குள் என்னவாயிற்று?
கொஞ்சம் தண்ணீராவது இந்த சகோதரனுக்கு கொடுத்து விட்டு வருகிறேன். தயவு செய்து தண்ணீர் கொண்டு வர முடியுமா? பரதேசி நாயே. மரியாதையாக துப்பாக்கியை கீழே போடு மிஸ்டர். குட் ஜாப், அதை கீழே போடு. ஏனோ தெரியவில்லை, உங்கள் பேச்சை தட்டவே தோண மாட்டேங்கிறது. போதும். பக்கத்து அறையில் உன் அப்பாவின் சடலத்தை வைத்துக்கொண்டு இப்படி அடைத்துக் கொள்வீர்கள்? அவருக்கு மரியாதை செலுத்தும் லட்சணமா இது ஜோசப்? சாரி, எல்லோரும் துப்பாக்கிகளை தயவு செய்து கீழே போட்டு விடுங்கள். குட். யாரேனும் ஒருவர் இங்கே என்ன நடக்கிறது என்று சொல்கின்றீர்களா? நான் சொல்கிறேன். நான் உங்களை இதற்கு முன்பு எங்கேயோ பார்த்திருக்கின்றேனே. என் பெயர் கென்டால், ஜூலியா கென்டால். ஓ எஸ், ஞாபகம் வந்துவிட்டது. டிவியில் பார்த்திருக்கிறேன். நீங்கள் தானே அந்த பிரபல கிரிமினாலஜி நிபுணர்? எஸ். துணிவு, பணிவு இரண்டும் ஒரே இடத்தில் இருப்பது ஆச்சரியமான விஷயம். நீங்கள் என் வீடு தேடி வர காரணம்? ஆபத்தில் இருக்கும் ஒருவரை மீட்க உங்கள் உதவி தேவை. டேவ் மோரனுக்கு உதவி கேட்டு வந்திருக்கிறார்கள் மம்மி. அவனுக்காகவா எங்களிடம் ஒத்தாசை கோரி வந்துள்ளீர்கள்? கேட்பது என் கடமை, பதிலளிப்பது உங்கள் விருப்பம் மேடம். அவனை பற்றி முழுவதுமாய் உங்களுக்கு தேர்ந்தெடுக்க வாய்ப்பில்லை. இது பற்றி பெண்கள் நமக்குள்ளே பேசிக்கொள்வதுதான் சரியாக இருக்கும். பாருங்கள். இப்பொழுது பரவாயில்லையா? நன்றி. இதில் என்ன இருக்கிறது? நான் போய்விட்டு சீக்கிரமே திரும்பி வந்து விடுகிறேன். உள்ளே வாருங்கள். இதோ பார்த்து, ஜன்னல் கண்ணாடி குத்திவிடப் போகின்றது. நான் பார்த்துக் கொள்கிறேன். ஆமென். ஆண்டவர் மன்னிப்பாராக. அதிர்ஷ்டவசமாக நாம் கேமரா பார்வைக்கு வெளியே இருக்கிறோம். என்ன நடந்தது? நீ ஒரு போலி என்றும் பாதிரியாராகும் ஆர்வப்பாளரில் சுற்றி திரிவது பற்றியும் கண்டுபிடித்தோம். உம்மை குமட்டோடு இப்போது குத்திய ஆசாமி கூட திருச்சபையின் அங்கத்தினர் அல்ல, எங்களது ஆட்களில் ஒருவர். நல்ல காரியம் செய்தாய் ஜாக்சன். இந்த உடுப்பை தற்காலிகமாகவாவது அணிய முடிந்ததில் எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. இளவயதில் சர்ச்சை பணிகளில் ஐக்கியமாகிடும் ஆசை எனக்கு இருந்தது. பின்னே என் மனதை மாற்றிக்கொண்டாயா? என் கேர்ள் ஃப்ரெண்ட் அதுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. தனிமையில் நான் திருமதி மலேசியாவிடம் அன்று முழுக்க நடந்த சம்பவங்களை சுருக்கமாக விளக்கினேன். நாங்கள் அங்கு வந்ததற்கான காரணத்தையும் சொன்னேன். அவர் இடைமறிக்காமல் அமைதியாக கேட்டுக்கொண்டார். ஆக டேவை காப்பாற்றுவதற்காகத்தான் இத்தனையும் செய்கிறீர்களா? போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் என் உதவியை கோரினார்கள். எனக்கும் இந்த மாதிரி விவகாரங்களில் ஒதுங்கி இருக்க முடியாது. ஆனால் டேவ் மோரன் எதற்கெல்லாம் தகுதியான ஆள் இல்லை. அவன் ஒரு மாபாதகன். ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? என் பெண்ணின் சந்தோஷத்தை கெடுத்தவன், என் கணவரின் முதுகில் குத்திய துரோகி. உங்கள் மகளுக்கும் டேவுக்கும் இடையில் இருந்த கருத்து வேறுபாடுகள் பற்றி நானும் கேள்விப்பட்டேன். அதற்கு காரணம் குழந்தையின்மையே தவிர மற்றபடி அவர்கள் அன்பாகத்தானே இருந்திருக்கின்றனர். அவன் நல்லவன் என்று சொல்ல வருகின்றீர்களா? என்ன நடந்திருக்கும் என்பதை புரிந்து கொள்வதுதான் என் நோக்கம். நான் ஒரு போலீஸ்காரி அல்ல. எனது வழிமுறைகள் சரிதானா என்பது பற்றி கூட எனக்கு தெரியாது. தற்போதைய குற்றங்களுக்கும் குழப்பமான நிலவரங்களுக்கும் யார் காரணம் என்பதை தெரிந்து கொள்வதை விட இவற்றை உருவாக்கிய பின்னணி நிகழ்வுகள் என்னவென்று புரிந்திட முயற்சிப்பதே எனது குறிக்கோள். இந்த விஷயத்தில் உங்கள் மகளின் பக்கத்தில் இருந்து வர வேண்டிய விபரங்கள் தான் பாக்கி. அதற்கு வழியில்லையே. நீங்கள் எனக்கு உதவலாம் இல்லையா? ஆக என் மூலம் என் மகள் வாழ்வில் நடந்ததை கேட்டறிய விரும்புகிறீர்கள். உங்கள் மகள் உங்களுள் இன்னமும் வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறாள். அவளை பற்றி பேசினால் பேசிக்கொண்டே போகலாம். அவள் டேவை பற்றி உங்களிடம் பேசுவதுண்டா? அவனை பற்றி ஏதேனும் புகார் சொல்லி இருப்பாள் என்று எண்ணுகிறீர்களா? ஒருபோதும் அவள் தன் கணவனை என்னிடம் விட்டு கொடுத்ததே இல்லை. ஏன், சுயகவரம் ஜாஸ்தியோ? அதுவும் ஒரு காரணம்தான். 5-6 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்ததொரு விஷயம் இன்னமும் என் நினைவுகளில் பதிந்துள்ளது. சில்வியா என்னுடன் ஹாஸ்பிட்டலுக்கு சில பரிசோதனைகளுக்காக வந்திருந்தாள். அவை முடிந்த பின்பு ஒரு பூங்காவிற்கு சென்று பேசிக்கொண்டிருந்தோம். நாங்கள் தனிப்பட்ட முறையில் பேசிக்கொள்ளும் சந்தர்ப்பம் அவ்வளவாக வாய்த்ததில்லை. எனவே அந்த சூழ்நிலையில் அவளுடன் மனம் விட்டு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள விரும்பினேன். அந்த சிகப்பு நிற சட்டை அணிந்திருக்கும் பையனை பாருங்களேன், எவ்வளவு ஸ்மார்ட் தெரியுமா? உன்னுடைய மாணவனா? பழைய மாணவன். இப்பொழுது முதல் வகுப்பில் இருக்கிறான். ஒரு இடத்தில் நிற்காமல் துருதுருவென்று சதா நேரமும் ஓடிக்கொண்டே இருப்பான். ரொம்பவும் விளையாட்டுத்தனம் கொண்ட ஸ்மார்ட்டான பையன். இந்த வயதில் அவர்களுக்கு களைப்பே தெரியாது. ஆனால் அவர்களை எப்படி நீ சமாளிக்கிறாய் என்பதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அவர்களுக்கு ஈடு கொடுக்க நினைப்பது ஆகாத காரியம். முடிந்த மட்டிலும் சமாளிக்க முயற்சிப்பேன். நாளுக்கு நாள் மெலிந்து கொண்டே போகிறாய். நீ வேலைக்கு செல்ல வேண்டிய அவசியம்தான் என்ன? பேசாமல் வீட்டில் ஓய்வாக இருக்கலாம் தானே? மம்மி, நான் ஒல்லியாக இருப்பது என் அதிர்ஷ்டம். என் சிநேகிதிகள் உடம்பை குறைப்பதற்காக எத்தனை கஷ்டப்படுகிறார்கள் என்று தெரியுமா உங்களுக்கு? இது நல்லதற்கில்லை மகளே. எலும்பை சுற்றி கொஞ்சமாவது சதை வேண்டும் என்பதை புரிந்து கொள். உன் உடல் இழைப்பது பற்றி டாக்டரிடம் கேட்க வேண்டும். அதெல்லாம் தேவையில்லை, நான் நலமாகத்தான் இருக்கிறேன். அப்புறம் டேவ் என்ன சொல்கிறான்?
உன் விஷயத்தில் தலையிடுவதாக நினைக்காதே. ஆனால் உன்னை பார்த்தால் ஏதோ பிரச்சனையில் இருப்பது போல் தோன்றுகிறது. மெலிந்து போகிறேன் என்று புகார், அப்புறம் பிரச்சனையில் இருக்கிறேன் என்று கவலை. அவ்வளவுதானா? அல்லது பட்டியல் எண்ணமும் நீளமா மம்மி? நான் உன்னை பெற்றவள் பெண்ணே. நீ மகிழ்ச்சியாக இல்லை என்பதை என்னால் உணர முடியாதாக்கும். என்னதான் சொல்ல வருகிறீர்கள் மம்மி? உன் திருமண வாழ்க்கை குறித்து டாடி என்ன நினைக்கிறார் என்பதில் ரகசியம் எது. ஆனால் நிலவரம் சுமூகமாக இல்லையெனில் நான் எப்போதுமே உனக்கு துணையாக இருப்பேன் என்பதை மறந்து விடாதே டியர். எல்லாமே எனக்கு தெரியும் மம்மி. எல்லாமே என்றால் டேவுக்கு இன்னொரு பெண்ணுடன் தொடர்பும் அதன் மூலம் ஒரு குழந்தை இருப்பதும் உட்பட. ஓ ஜீசஸ், யார் சொன்னது உன்னிடம்? சொன்னது யார் என்பது இப்பொழுது முக்கியமா என்ன? எனக்கு விஷயம் தெரியும். உன் அண்ணன் ஜோசப் தான் சொல்லி இருக்க வேண்டும். சரியான உளறுவாயனவன். ஏன் எதையும் கவனிக்காத அளவிற்கு நான் ஒரு முட்டாளா என்ன? உங்களுக்கு தெரியாததையும் சொல்கிறேன் கேளுங்கள். அந்த பழக்கம் இப்பொழுது கிடையாது. டேவ் அவள் தொடர்பை விட்டுவிட்டார். நிஜமாகத்தான் சொல்கிறாயா? ஆமாம், அவர் என்னிடமே திரும்ப வந்து விட்டார். அப்படியென்றால் நீ அவனை மன்னித்து விட்டாயா? மம்மி, அவரை குறை கூறி என்ன பையன்? என்னிடம் கிடைக்காத சந்தோஷத்தை வெளியில் தேடிக்கொண்டார், அவ்வளவுதான். இதில் உன் தவறு என்ன இருக்கிறது? அவரிடமும் கூட தவறில்லையே. நீ உன் டாடியிடம் இதை பற்றி பேசவில்லை தானே? நோ, அவரிடம் கூறினால் ஏதாவது செய்கிறேன் என்று கிளம்பி விடுவார். நான் அதை விரும்பவில்லை. இது நானும் டேவும் விரும்பி தேடிக்கொண்ட வாழ்க்கை. இதன் லாப நஷ்டங்கள் எங்களோட போகட்டும். நீ சொல்வது எனக்கு விளங்கவில்லை. விளக்கிச் சொல்ல அதிகமில்லை. நாங்கள் அமைதியாக வாழ விரும்புகிறோம். நீங்கள் சொன்னால் டாடி கேட்பார் என்பதால் சொல்கிறேன். தயவு செய்து அவரை சும்மா இருக்க சொல்லுங்கள், அதுவே போதும். மேற்கொண்டு எதுவும் பேச அவள் தயாராக இல்லை. அதன்பின் ஒரு நாளும் அந்த விஷயத்தை பற்றிய பேச்சை அவள் எடுக்கவும் இல்லை. உங்கள் கணவர் டேவ் அவனது காதலியை விட்டு விலகியதற்கு தான் கொடுத்த நெருக்கடிகள் தான் காரணம் என்ற திருப்தியில் என் கணவரும் ஒதுங்கி கொண்டார். என் மகன் ஜோசப்பை கண்டித்து வைத்தேன். எதையாவது தன் தந்தையிடம் உளறி கொட்டினால் நான் பொல்லாதவளாகி விடுவேன் என்று எச்சரிக்கை செய்து வைத்தேன். அதாவது உங்கள் வீட்டுக்காரருக்கு டேவின் கள்ள தொடர்பு பற்றி தெரியும் தான். ஆனால் விஷயம் உங்கள் மகளுக்கும் தெரிந்துவிட்டது என்பதை உங்கள் கணவரின் காதில் போட்டு வைக்க நீங்கள் பிரியப்படவில்லை, அப்படித்தானே? என்ன ஒரு அபத்த களஞ்சியமாய் இருந்திருக்கிறேன் பாருங்களேன். ஆனால் என் கணவரின் மூர்க்கு குணம் அறிந்தே அவ்விதம் நடந்து கொண்டேன். மகள் சந்தோஷமாக இல்லை என்பதை உணர்ந்திருந்தால் டேவ் மோரனை தீர்த்து கட்டியிருப்பார். இத்தனை காலம் கழிந்த பின்னரும் உங்கள் மருமகன் உங்கள் கணவர் மீது வெறுப்பாக இருப்பார் என்று நினைக்கிறீர்களா? அவரை நேருக்கு நேர் எதிர்க்கு டேவுக்கு என்றைக்குமே தைரியம் இருந்ததில்லை. அதனால்தான் அந்த துரோகி அவரை போலீஸில் போட்டு கொடுக்க தீர்மானித்தான். விவகாரமான சில சம்பவங்களை பற்றிய தகவல்களை போலீசாருக்கு கைமாற்றியதன் மூலம் ஹாரியை கம்பி எண்ண வைக்க முடியும் என்று தப்பு கணக்கு போட்டிருந்தான். அந்த முட்டாள்தனத்திற்கான தண்டனையும் டேவ் அனுபவிக்காது போகவில்லை. நாங்கள் அன்றைக்கே அவனை கொன்றிருக்க வேண்டும். கொன்றிருந்தால் இன்று என் கணவர் உயிரோடு இருந்திருப்பார். டேவ் தான் கொலையாளி என்று நம்புகிறீர்களா? அதை சட்டம்தான் தீர்மானிக்க வேண்டும். பிள்ளைகளின் சந்தோஷங்களின் பொருட்டு நீங்கள் நிறையவே இழந்திருப்பது புரிகிறது. நம் வயிற்றில் பிறந்தவர்களது துடிப்புகள் நமக்குதானே தெரியும். ஆண்களுக்கு எது இது பற்றிய ஞானமெல்லாம்? அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் அடிதடி, முரட்டுத்தனம், தங்கள் வீராப்புகள் மட்டுமே. இந்த காஃபி, சத்தியமாக இதில் மோசடி எதுவும் இல்லை. தனியாக இருப்பதையே நீ விரும்புகிறாய் என்பது புரிகிறது. அவசியம் இல்லாது போனால் நானும் உன்னை தொந்தரவு செய்திட மாட்டேன் தான். ஆனால் இது என்னுடைய வேலை என்பதை புரிந்து கொள். நீ உள்ளே வருகின்ற வரைக்கும் நானும் இங்கே இருக்க வேண்டியது என் கடமையாகிறது. நான் ஒரு போலீஸ் சார்ஜென்ட். என்னை போய் இங்கே உனக்கு காவலாக வைத்திருப்பது என்ன ஒரு கொடுமை பாரேன். உன்னிடம் என்ன பேச்சு கொடுப்பது என்று கூட எனக்கு தெரியவில்லை. இதெல்லாம் ஒரு சைக்காலஜிஸ்டின் வேலை தெரியுமா? என்ன நான் சொல்வது சரிதானே? எனக்கு அந்த காப்பியை தாருங்கள். குட், சூடாக கொண்டு வரட்டுமா? வேண்டாம், அப்படியே கொடுங்கள். கையை நீட்டு, தருகிறேன். அவன் காஃபியை வாங்கி கொண்டான். அவர்களுக்குள் என்ன பேசிக் கொண்டார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் சார்ஜென்ட் எர்வின் அவனது நம்பிக்கையை பெற்றுவிட்டார் என்று தெரிகிறது. வெற்றி என்று அதற்குள்ளாக கூவுவது அபத்தமாக இருக்கலாம் தான். ஆனால் சுமூகமான தீர்வுக்கான முதல் படியை தொட்டுவிட்டதாக எங்களுக்கு தோன்றுகிறது. 10க்கு 1 அவன் குதிக்க மாட்டான் என்று பந்தயம் கட்டுகிறேன். இந்த பிடி, நானும் பெட் கட்டுகிறேன். எனக்கு 5. நான் 3க்கு 1 தருகிறேன். ஏய், இது அநியாயம்பா. நீ கட்ட போறியா இல்லையா? இன்னொரு காப்பி தரட்டுமா? வேண்டாம், கவலைப்படாதீர்கள். கவலைப்படுவதில் பயனதும் இல்லை. என்னவோ போப்பா. இன்றைய பொழுது உனக்கும் எனக்கும் இந்த பஞ்சாயத்திலேயே ஓய்ந்து விடும் போல் உள்ளது. பென், சொல்லுங்கள். நமது பட்டாளம் வந்தாச்சு. இப்பொழுது நிலைமை எப்படி இருக்கிறது? அப்படியே தான். அவன் குதிப்பதில் தான் குறியாக இருப்பதாக தெரிகிறது. நான் ஒரு தீர்வோடு வந்திருக்கிறேன். டேவ், நான் தான் ஜூலியா கென்டால். ஷிஃப்ட் போட்டு என்னை அசைத்து பார்ப்பதாக உத்தேசமா? உன்னிடம் பேச நிறைய விஷயங்கள் உள்ளன. இன்றைய பொழுது முழுவதையும் உன்னை பற்றிய ஆராய்ச்சிகளில் நான் செலவழித்துள்ளேன். நேரம்தான் வேஸ்ட். நான் அப்படி நினைக்கவில்லை. உன் வீட்டு வேலைக்காரி முதல் உன் தங்கை மற்றும் டெஃப்ரா காலின்ஸ் வரை எல்லோரையுமே சந்தித்து பேசினேன்.
உன்னுடைய மகன் ஃப்ரெட்ரிக்கை கூட ஹாஸ்பிட்டலில் பார்த்துவிட்டுத்தான் வருகிறேன். திருமதி மலேசியாவிடமும் பேசி உன் கதையை தெரிந்து கொண்டேன். சரி, அதற்கென்ன இப்பொழுது? நீ தற்கொலை செய்து கொள்வதற்கு காரணங்கள் ஏதும் இல்லை என்கிறேன். நான் நிரூபித்து காட்டுகிறேன் பார். அங்கும் இங்குமாக சேகரித்த விவரங்களை தொகுத்து ஒவ்வொருவர் சொன்ன சம்பவங்களையும் சரியான இடங்களில் பொருத்தி என்ன நடந்திருக்கும் என்று தெளிவாக படிப்படியாக விவரிக்கத் தொடங்கினேன். ஒரு பக்கம் அவனது வாழ்வின் சுகதுக்கங்களை நான் நன்றாக அறிந்து கொண்டவள் என்று அவனது நம்பிக்கையை பெறும் முயற்சியிலும், மறுபக்கம் நான் பேசும் பொழுது அவன் முகத்தில் தோன்றும் மாறுதல்களை கவனித்துக் கொண்டும் கவனமாக சொல்ல வேண்டியிருந்தது. மலேசியாவின் மகளை திருமணம் செய்ததில் இருந்து ஆரம்பித்து குழந்தையின்மையால் அவர்களுக்குள் உண்டான வெற்றிடம், அதில் நிரம்பிய டெஃப்ரா காலின்ஸ் உறவு, ஃப்ரெட்ரிக் பிறந்தது வரை சகலத்தையும் ஒப்பித்தேன். பின்பு மலேசியாவின் மிரட்டலால் டெஃப்ரா காலின்ஸை விட்டு பிரிந்தது, அவனது மனைவியின் சுகவீனம், சில்வியாவின் மரணத்திற்கு பின் வாழ்க்கையில் தனது ஒரே பிடிப்பான மகனை தேடி அலைந்த பரிதாபம், எல்லாவற்றையும் நான் அறிந்து கொண்டேன் என்பதை விளக்கினேன். ஆனால் சில்வியாவின் சாவிற்கு பின்னர் நீ ஃப்ரெட்ரிக்கை நாடியது மலேசியாவிற்கு கடும் கோபத்தை உண்டாக்கி இருக்கிறது. செத்துப்போன தன் மகளின் ஆத்மாவிற்கு நீ துரோகம் செய்வதாக உணர்ந்திருக்கிறார். இங்கேதான் பிரச்சனை ஆரம்பமாகி இருக்கிறது. மலேசியாவின் பிடியிலிருந்து விலகினால் தவிர எதிர்காலமே உனக்கில்லை என்று நீ நினைத்திருக்கிறாய். எனவே அவரை சட்டத்திடம் மாட்டிவிட முடிவு பண்ணியிருக்கிறாய். நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? அவரது பிடியிலிருந்து தப்பிக்க வேண்டுமென்றால் அவரை ஜெயிலில் தள்ளுவதுதான் ஒரே தீர்வென்று நீ நினைத்திருக்கிறாய் என்கிறேன். அதற்கான குற்றச்சாட்டுகளை தயார் செய்து. அந்த மாதிரியான துரோகங்களை நான் ஒருபோதும் செய்ததில்லை. நீ அதை செய்யவில்லை என்கிறாயா? திருட்டுத்தனமாக அவரை மாட்டிவிடும் அளவிற்கு கோலை இல்லை நான். ஆனால் ஹாரி மலேசியாவோ நீதான் அவரை போட்டு கொடுத்தது என்று முடிவு பண்ணியிருக்கிறார். உன்னை விட்டு வைக்க கூடாது என்று முடிவு செய்து தன் நாட்களிடம் உன்னை தேடச் சொல்லி இருக்கிறார். எங்கு தேடியும் நீ கிடைக்கவில்லை. உன்னிடம் காட்ட இயலாது போன வன்மத்தை உன் பையனிடம் காட்ட தீர்மானித்தார்கள். ஃப்ரெட்ரிக் மீது கார் மோறியது விபத்தல்ல, திட்டமிட்ட செயல். ஆனால் அவர்கள் கணக்கு தப்பாகிவிட்டது. இனி இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை என்ற நிலைக்கு உன்னை தள்ளியதன் மூலம் சாதுவான உன்னை வெறியனாக்கி விட்டார்கள். ஓடிப்போய் பதுங்கிக் கொள்வதற்கு பதிலாக நீ மலேசியாவின் பங்களா பகுதிக்கு சென்று பதுங்கிக் கொண்டு விட்டாய். மாஃபியா ஆட்கள் உன்னை ஊரெல்லாம் தேடிக்கொண்டிருக்க நீயோ அவர்களது மூக்குக்கு கீழேயேதான் இருந்திருக்கிறாய். மலேசியாவின் ஆட்கள் இங்கும் அங்குமாய் உன்னை தேடி தெரிந்து கொண்டிருந்த சமயத்தில் பாஸ் மட்டும் தனியாக வெளியே செல்வதை நீ பார்த்திருக்கிறாய். ஹாரி மலேசியா தன் மகன் ஜோசப்பை தன் நிலவுலக வாழும் வாரிசாக்கிட விரும்பினார். ஆனால் தன் மகள் சில்வியாவோ இந்த குற்ற பின்னணியில் இருந்து விலகி இருக்க வேண்டும் என்று விரும்பினார். அதனால் தான் ஒரு சாதுவான டேவ் மோரனை தன் மருமகனாக தேர்ந்தெடுத்தார். அவருக்கு தெரிந்தவரை டேவ் ஒரு அப்ராணி, தன் மகளை கண்கலங்காது பார்த்து கொள்வான் என்று நம்பினார். கற்பனையில் கூட அவன் தன்னை எதிர்த்து நிற்கக்கூடும் என்று மலேசியா எதிர்பார்த்ததில்லை. கற்பனையில் கூட அவன் தன்னை எதிர்த்து நிற்கக்கூடும் என்று மலேசியா எதிர்பார்த்திடவில்லை. அன்று அவருக்கு ஒரு பிசினஸ் மீட்டிங் இருந்திருக்கிறது. அதனை ஒத்திவைக்க பிரியப்படாத மனுஷன் காவலர்களை கூட அழைத்துக் கொள்ளாமல் குண்டு துளைக்க பாதுகாப்பு பொருத்திய காரையும் எடுத்து செல்லாமல் புறப்பட்டார். போலீஸுக்கு தகவல் கொடுப்போம். எதற்கு வம்பு? பேசாமல் இருக்க மாட்டாயா என்ன? ஏன் இப்படி பொறுப்பில்லாமல் பேசுகிறீர்கள்? நம் இடத்தினர்கள் அல்லவா கொலை நடந்திருக்கிறது. தகவல் அளிக்க வேண்டாமா? இதோ நான் உன் முன்னால் தான் இருக்கிறேன் மாமனார் சார். என்னை தேடினாயாமே. ஈனநாயே, என் மகன் உன்னை வேட்டையாடாமல் விட்டு வைக்க மாட்டான். அது கூட எனக்கு ஒரு உபகாரமாகவே தெரிந்திடும். நான் உயிர் வாழத்தான் எவ்வித காரணமும் இல்லையே. நீ சாவதை பார்க்கும் பொருட்டை நான் இதுவரை உயிர் வாழ்ந்து வந்திருக்கிறேன். என்னை நேருக்கு நேர் பார்த்தும் பேசும் அளவிற்கு உனக்கு தைரியம் இருக்கிறதா? ஏனில்லை, நீதான் கோழைத்தனமாய் என் மகனை கொன்றிருக்கிறாய். உயிர் போகும் வேதனை என்பது இதுதானோ ஹாரி? நரகமே உன் கண் முன்னே தெரிகிறதா? நீ சாக போகும் நாள் அதிக தொலைவில் இல்லை. என் கண் முன்னே நிற்காதே, போய்விடு. நோ, நான் போக மாட்டேன். உன் உயிர் பிரியும் வரை உன்னை பார்த்து கொண்டுதான் இருப்பேன். எஸ், உன் இறுதி நொடி வரை உன்னை விட்டு செல்ல மாட்டேன். ஹாரியின் சாவு இன்னும் வேதனையானதொன்றாக இருக்கக்கூடாதா என்று என் மனம் ஏங்கியது. நான் கைதானாலும் பரவாயில்லை, அவன் பரலோகம் போகிறான் என்று திருப்தி எனக்கு பிரதானமாய்ப்பட்டது. அப்புறம் அதன் பின் என்ன செய்வதென்று தெரியாமல் இரவு முழுவதும் நான் அங்கேயே சுற்றி கொண்டிருந்தேன். ஒளிந்து கொள்ளக்கூட முயற்சி செய்யவில்லை. அதனால்தான் அவர்கள் என்னை கண்டுபிடிக்கவில்லையோ என்னவோ. மறுநாள் முழுவதும் சினிமா பார்க் என்று சுற்றித் திரிந்தேன். ரோட்டோர கடையில் சாப்பிட்டேன். இரவு மலேசியாவின் ஆள் ஒருவன் என்னை பார்த்து விட்டான். அவன் கண்டிப்பாக மலேசியாவின் குடும்பத்தினரிடம் சொல்வான் என்று தெரியும்.
அவன் கண்டிப்பாக மலேசியாவின் குடும்பத்தினரிடம் சொல்வான் என்று தெரியும். அதனால் இங்கு வந்து பேஸ்மெண்டில் ஒளிந்து கொண்டேன். என் மனதில் என்ன ஓடியது, ஏன் இந்த மாதிரி நடந்து கொள்கிறேன் என்று எனக்கே தெரியவில்லை. என்னையே மாய்த்துக்கொள்ளும் துணிச்சலை தேடிக்கொண்டிருந்தேன். என் துப்பாக்கியில் தோட்டாக்கள் ஏதுமில்லை. அத்தனையும் ஹாரியின் நெஞ்சில் அடைக்கலமாகி இருந்தன. அதனால் தான் மேலிருந்து குதிச்சு தாக்கலாம் என்று இங்கு ஏறினேன். ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு முறையாவது ஃபோன் செய்தாயா? நேற்று காலை போன் பண்ணினேன். ஆனால் ஃப்ரெடரிக் இன்னமும் கோமாவில் இருப்பதை தவிர வேறு எதுவும் சொல்வதற்கில்லை என்று சொல்லிவிட்டார்கள். அவன் இறந்து விட்டான் இல்லையா? நோ, அவன் அபாய கட்டத்தை தாண்டி விட்டான். என்னால் நம்ப முடியவில்லை. ஆனால் அதுதான் உண்மை. இங்கு வருவதற்கு முன்னால் அவனை பார்த்துவிட்டுத்தான் வருகிறேன். டெஃப்ராவிடமும் பேசினேன். ஒரு நிமிடம் பொறு. இந்தா பேபி, நான் ஏற்கனவே நம்பரை டயல் பண்ணிவிட்டேன். தேங்க்யூ. ஹலோ, நான் ஜூலியா கென்டால் பேசுகிறேன். இங்கே ஒருவருக்கு உங்களிடம் பேச வேண்டுமாம். பேசலாமா? சரி, கொடுங்கள், பேசுகின்றேன். டெஃப்ரா லைனில் இருக்கிறாள். அருகே வந்து பேசு. இன்னும் என்ன பயம்? ஹாய் டேவ். ஹலோ டெப்ரா. மிஸ் ஜூலியா எல்லாவற்றையும் சொன்னார்கள். ஃப்ரெடரிக் எப்படி இருக்கிறான்? இன்னும் ஐசியூவில் தான் இருக்கிறான். ஆனால் உயிருக்கு இனி ஆபத்தில்லை என்று சொல்லிவிட்டார்கள். ஆண்டவா, நன்றிகள் கோடி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் டேவ்? நானா குழப்பத்தின் உச்சியில் இருக்கிறேன். குழம்பிட அவசியம்தான் என்ன டேவ்? நம்மிடையே எல்லாமே முடிந்து போய்விட்டதே. அந்த உறவு திரும்ப வரப்போவதில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த உறவை புதுப்பிக்க கேட்கும் அருகதையும் எனக்கு இல்லைதான். ஆனால் ஃப்ரெட்ரிக் பற்றிய விஷயம் அப்படி இல்லை. ஐ மீன், உங்களுக்கும் அவன் மீது உரிமை உள்ளது. அதை மறுப்பது நியாயமாகாது என்பதை புரிந்து கொண்டேன். தன் தந்தை யார் என்று தெரிந்து கொள்ளும் உரிமை ஃப்ரெட்ரிக்கும் உண்டுதான். அதனால் நீங்கள் அவனை பார்க்கலாம், உரிமை கொண்டாடலாம். முடிந்தது. அவர்கள் அந்த பயலை எப்படியே கன்வின்ஸ் பண்ணிவிட்டார்கள். பார்த்தாயா, பந்தயத்தில் நான் தான் ஜெயித்தேன். என் பணத்தை எடு தம்பி. அவன் செல்போனை திரும்ப கொடுத்து விட்டான். உள்ளே செல்ல முடிவு செய்து ஜன்னலை நோக்கி நடந்து கொண்டிருக்கின்றான். ஆனால் அவனால் முடியவில்லை. வெகு நேரம் நின்று கொண்டே இருந்ததால் கால்கள் மரத்து போயிருக்க வேண்டும். ஐயோ, என்னால் கால்களை மடக்க முடியவில்லை. இன்னும் ஒரு ஸ்டெப் தான், கொஞ்சம் முயற்சி செய். என்னை பிடித்துக் கொள்ளுங்கள். பல்லை கடித்துக் கொண்டு தாக்கி பிடித்து விடு ஜூலியா. என் புஜமை கலன்று விடுவது போல் உள்ளது. நான் அவனை வசமாய் பிடித்துக் கொண்டேன். இழுங்கள். சாரி பேபி. ஐ எம் சாரி. ஆனால் சட்டத்தின் முன் நீங்கள் ஒரு குற்றவாளி. உங்களை கைது செய்ய வேண்டியது என் கடமை. பரவாயில்லை. நான் உங்கள் அனைவருக்கும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு உயிரை காப்பாற்ற முடிந்ததில் எங்களுக்கு மன நிறைவு. இது எங்கள் கடமை. கடமை என்ற ஒற்றை சொல்லுக்குள் நீங்கள் எனக்கு செய்திருக்கும் ஒத்தாசையை அடைப்பது நியாயமாகாது. நடைபெறமாய் திருந்து வந்த எனக்கு மறுபடியும் உயிர் வாழ ஒரு பிடிப்பை ஏற்படுத்தி கொடுத்துள்ளீர்கள். என் உணர்வுகளை விவரிக்க வார்த்தைகளில் என்னிடமில்லை. அந்த வார்த்தைகளை தேட உனக்கு நிறையவே அவகாசம் இருந்திடப் போகிறது. கிளம்ப போகிறோமா? எங்கள் தலைகள் வெளியில் தென்பட்ட மறுகணமே கூடி நின்ற ஜனத்திரளிடமிருந்து காதை செவிடாக்கும் கரகோஷங்களும் ஆரவாரமான பாராட்டுகளும் வெளிப்பட்டன. ஒவ்வொரு நிகழ்வினையும் ஒரு திருவிழாவாக்கி பார்த்து மகிழ நினைக்கும் இந்த சமூகத்தை எண்ணி எப்போதும் போல ஒரு சன்னமான புன்னகை என் முகத்தில் துவண்டது. கட்டிடத்தின் முன்கதவிற்கும் அவனை சிறைக்கு அழைத்துச் செல்ல காத்திருந்த காருக்கும் இடைப்பட்ட தூரத்தை டேவ் கடக்கும் போது தூக்கத்தில் நடப்பவனைப் போல தடுமாறி சென்றான். காருக்குள் நுழைவதற்கு முந்தைய கடைசி கணத்தில் டேவ் என்னை திரும்பி பார்த்தான். இன்றைக்கு சகலத்தையும் மனதில் அசைப்போடும் இந்த வேளையிலும் அவனது பார்வைக்கு ஒரு அர்த்தம் காண தடுமாறுகிறேன். காத்திருக்கும் அபாயத்திலிருந்து தன்னை காப்பாற்றக் கோரிய அபய பார்வையாது அந்த நிமிடம் அப்படியே உறைந்து போனது போல் எனக்கு பட்டது. நடந்த கலைவரத்தில் பொதுமக்களில் சிலருக்கு காயம் ஏற்பட்டது. அவர்களுக்கு முதலுதவி செய்ய எத்தனிப்பதற்குள் கூட்டத்திலிருந்து சுட்ட அந்த கொலையாளி காற்றில் கரைந்து போயிருந்தான். அவன் அதுவரை நின்றிருந்த இடத்தை போலீஸ்காரர் ஒருவர் சுட்டிக்காட்டினார். அவன் எவ்வளவு நேரம் இங்கே காத்திருந்தானோ யாருக்கு தெரியும். மோரனின் தற்கொலை முயற்சி நிறைவேறும் பட்சத்தில் கொலைக்கு அவசியமிராது என்று காத்து கொண்டிருந்தான் போலும். நல்ல வேளை அவனது தோட்டா பொதுமக்களுள் யாரையும் தாக்கவில்லை. கை தேர்ந்த கொலையாளி கடைசி தருணம் வரை காத்திருந்து நிதானமாய் காரியம் சாதித்திருக்கிறான்.
சுடுவதற்கு இரண்டாவது வாய்ப்பு இராது என்ற தெளிவில் தான் இருந்திருக்கிறான். தன்னைத்தானே மாய்த்து கொள்ள நினைத்தவன் மனம் மாறி 5வது நிமிடத்தில் பரலோகம் போய்விட்டானே. ஆனால் ஒரு விஷயம் உதைக்கிறது பேபி. டேவ் தானே மலேசியாவை அரசாங்கத்தில் போட்டு கொடுத்தது, அல்லது வேறு யாராவதா? தான் அதை செய்யவே இல்லை என்று மறுத்தானே. இதற்கு விடை நமக்கு தெரியாமலேயே போகக்கூடும். வெப் ஹியர். எஸ், சொல்லுங்கள். எஸ், டேவ் மோரன் தான். அங்க அடையாளங்கள் சரியாக இருக்கின்றன. அவனுடைய கைரேகைகளையும் சரிபார்த்து விட்டோம். ஆமாம், ஏன் கேட்கிறீர்கள்? எப்போதிலிருந்து? அப்படியா? இனி அதற்கு தேவையில்லை என்று நினைக்கிறேன். தேங்க்யூ, குட் பை. ஆச்சரியமானதொரு விஷயம், டேவ் மோரன் நிஜத்தில் FBI உத்தரவுகளின்படி நீண்ட நெடுங்காலமாய் செயலாற்றி வந்திருக்கிறான். மாஃபியா கும்பலை நிர்மூலமாக்க FBI எடுத்து வரும் பலதரப்பட்ட முயற்சிகளுள் இதுவும் ஒரு பரிமாணம் போலும். என்னிடம் இப்போது பேசிய ஏஜென்ட் கூப்பர் தான் டேவுக்கு உத்தரவுகளை தந்து வந்த மேலதிகாரியாம். யாருமே அவருடைய மகனின் பாதுகாப்பை பற்றி யோசிக்கவில்லையே. அவர் தனது மகன் என்று பிரெடிரிக்கை வெளியுலகுக்கு காட்டியிருக்காத பட்சத்தில் யாரும் எதுவும் செய்திருக்க முடியாதல்லவா? மோரனின் மரணத்தை தொடர்ந்து மலேசியா குடும்பத்தின் ஆவேசம் இனி தணிந்து போகும். அந்த சிறுவன் பிரெடரிக் நீ பத்திரமாக இருப்பான் என்று எதிர்பார்க்கலாம். ஆனால் பத்திரிகையாளர்கள் விடுவார்களா என்ன? இந்த விவகாரம் மொத்தம் எத்தனை பேருக்கு தெரியும்? சிறுவனின் தாய் டெப்ரா, காலின்சோ, மலேசியா குடும்பத்தாரோ நிச்சயமாக இதை பற்றி வெளியே எதுவும் பேசப் போவதில்லை. நம் நால்வருக்குள் அது புதைந்து போகட்டும். அவனை பற்றிய விவரங்களை என் ரிப்போர்ட்டில் இருந்து எடுத்து விடுகிறேன். ஆனால் மோரனின் சகோதரியோ நிலைமையை தலைகீழாக்கிவிட்டால். மீடியா வெளிச்சத்திற்கு ஆசைப்பட்டு சில நிமிட புகழுக்காக அண்ணனையும் ஃப்ரெட்ரிக்கையும் பற்றிய முழு கதையும் ஊரறிய செய்துவிட்டாள். லெப்டினன்ட் வெப்பின் உத்தரவுகளின்படி சிறுவன் ஃப்ரெட்ரிக் மீது காரை மோதிய களவாணி பையல் கைது செய்யப்பட்டான். ஆனால் அதன் பின்னணியில் இருந்த மலேசியா குடும்பத்தை சூழ்ந்து கிடந்த மௌன போர்வை விலகிடவே இல்லை. டெப்ராவும் அவள் மகனும் கார்டன் சிட்டியை விட்டு எங்கோ சென்று விட்டனர். அவர்கள் எங்கே எப்படி இருக்கிறார்கள் என்று யாருக்கும் இன்று தெரியாது. அடுத்த பரபரப்பை சந்தித்த மறுகணமே நேற்றைய அதகலங்களை மக்கள் மறப்பது வாழ்க்கையின் ஒரு அங்கம் எனும்போது டெப்ராவும் ஃப்ரெட்ரிக்கும் செத்துப்போன டேவும் பொதுஜன நினைவுகளில் தங்கிடாததில் வியப்பில்லைதானே? ஸோ இதோட இந்த கதை வந்து இங்கே முடியுது. ஸோ கிளைமேக்ஸை பொறுத்த வரைக்கும் லிட்டில் டிசப்பாயின்மெண்ட் நீங்கள் ஆயிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ கஷ்டப்பட்டு காப்பாற்றிட்டு கடைசி நேரத்தில் அவனை சாவர மாதிரி காட்டினதுங்கிறது கொஞ்சம் சிலர் ஏற்றுக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலுமே ஓவராலாகவே ஒரு சூப்பரான ஒரு த்ரில்லர். நீங்கள் லைக் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோலையோ ஒரு கதையிலையோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி நண்பர்களே.